வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. உத்தரவு வழங்கலாம் சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழுப்பவர் தாயாகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாயம். திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிருக்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்கத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய சிவாய சிவாய. சொக்கநாத வெண்பார். மோகாபிமானம் இன்னும் முற்றும் மறக்கவில்லை. தேகாபிமானம் சிதையவில்லை. ஓகோ உனையடந்தும் பாசம் ஒளியவில்லை. கூடல் தனையடைந்த சொக்கநாதா சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் போற்றி திரு அகவல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். ஒவ்வொரு போற்றியாக சிந்தித்து வருகின்றோம். போற்றி செய்தல் என்பது சிவபெருமானுக்கு இந்த ஆன்மா எடுத்து வந்த முதற் கடமை. சிவபெருமானை போற்றி செய்யாமல் இந்த ஆன்மா என் நாளெல்லாம் கழிந்தேன் என்றது. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும், வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும், தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமல தூவி துதியாதே. சூழ்த்த மாமல தூவி துதியாதே. வீழ்வேன் கெடுவேன் நெடுங்காலமே. அதாவது சிவபெருமானை வாழ்த்தாமல் என்னுடைய வாழ்வை நெடுங்காலமாக கெடுத்துக்கொண்டே வருகின்றேனே அப்படின்னு போற்றி திருத்தாண்டகம் செய்த திருநாவுக்கரசரே சொல்றாருன்னா, அப்ப நாமெல்லாம் என்ன சொல்றோம்? அப்ப சிவபெருமானை போற்றுவதற்காகத்தான் இந்த பிறப்பே. அவனை போற்றி செய்து அவன் செய்த நன்றிகளையும் அவன் தாயாய் செய்த உபகாரங்களையும் நினைந்து நினைந்து உருகி உருகி கண்ணீர் மல்கி சிவபெருமானை போற்றுவது சிவபெருமானை நாம் இந்த பிறவி எடுப்பதனுடைய பலன். அப்ப இந்த பிறவி எதற்காக அப்படின்னா போற்றி செய்வதற்காகவே. பெருமான் இந்த பிறவி எடுத்ததற்கான பெரும் பேரு போற்றி செய்வதற்காகத்தான். அதனால அப்பேற்பட்ட பெருமானை போற்றி செய்கின்றோம். போன அமர்வுல நாம தேசப்பழுங்கி அரசே போற்றி அமுதே போற்றி வரைக்கும் பார்த்தோம். கிட்டத்தட்ட 100 அரசே போற்றி அமுதே போற்றி 104வது வரி 104வது வரி நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு 105ல இருந்து நாம நம்மளுடைய போற்றி திருவகவல் பார்க்க போயிருக்கோம். அப்ப இந்த போற்றி திருவகவல் போன வாரமே சொன்னோம். நாம போற்றி செய்வதனால சிவபெருமானுக்கு உயர்வோ தாழ்வோ கிடையாது. அவன்
எந்த காரணத்திலும் உயர்வு தாழ்வுக்கு அப்பாற்பட்டவன். நம்ம உயர்த்துவதனாலே உயர்பவனும் அல்ல, தாழ்த்துவதனாலே தாழ்பவனும் அல்ல. அவன் ஒப்புமை சொல்ல முடியாத ஜோதி பரம்பொருள், எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கின்ற ஆற்றல் புரிகின்ற பெருமான் அவன்தான். அதனால சிவபெருமானை நாம் போற்றி செய்ய வேண்டும் என்பது நமக்கு பெருமையே, நமக்கு தான் அது ஒரு ஆதாயமே தவிர சிவபெருமானுக்கு அது ஒரு எந்த ஆதாயமும் இல்லை. நம்ம அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு ஆதாயம் இல்லை. நாம செய்யற போற்றியா இருக்கட்டும், நாம செய்யற திருவாசக முற்றோதலா இருக்கட்டும், நாம செய்யற பிரதோஷ வழிபாடா இருக்கட்டும், நாம செய்யற சிவபூசையா இருக்கட்டும், நமக்கு சிவபெருமானுக்கு போடுகின்ற மலர்களாகட்டும், நைவேத்தியமா இருக்கட்டும், இவை அனைத்துமே நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தானே தவிர சிவபெருமானுக்கு ஏதோ சிறப்பு நம்ம போடுறோம், நம்ம வைக்கிற பொங்கலை தான் அவன் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கான், நம்ம வைக்கிற நைவேத்தியத்தை தான் அவன் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கான்றது சிறப்பு கிடையாது. அவனுக்கு அண்ட சராசரங்களும் அவனுடைய பொருள் தான். அவன் தான் உடையாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமான். அப்பேற்பட்ட பெருமானை போற்றி செய்ய வேண்டும். அப்படி போற்றி செய்வது, எப்படி போற்றி செய்வது, அதுதான் கேள்வி. சிவபெருமானை எப்படி போற்றி செய்யறது? பழம் வச்சு போற்றி செய்யணுமா? பழம்னா என்ன பழம் வைக்கணும்? திராட்சை பழம் வைக்கணுமா? பூவு பழம் வைக்கணுமா? நாட்டுப்பழம் வைக்கணுமா? இல்ல பலாப்பழம் வைக்கணுமா? மாம்பழம் வைக்கணுமா? எந்த பழத்தை வச்சு சிவபெருமானை போற்றி செய்யணும்? சரி, பழம் வேண்டாம். சரி, மலரா? மலர் எந்த மலரை வச்சு சாமிக்கு பூஜை பண்ணலாம்? 8 விதமான புஷ்பங்கள் சொல்றாங்களே, அந்த 8 வித மலர்களை வைக்கலாமா? நந்திய விட்டம் வைக்கலாமா? நாம வில்வ மலர்கள், வில்வ பத்திரம் வைக்கலாமா? இல்ல மல்லிகைப்பூ வைக்கலாமா? இப்படி என்ன மலர்கள் கொண்டு பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, சரி மலரும் தேவையில்லை. நீர் 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 கொண்டு பூசை செய்யணுமே. கங்கை நீர் கொண்டு பூசை செய்யவா? யமுனை நீர் கொண்டு பூசனை செய்யவா? இல்ல பலவிதமான திரவியங்கள்ல தீர்த்தங்கள்ல ஆடுகின்ற அந்த புண்ணிய நதிகளில் வருகின்ற நீர்களை கொண்டு பெருமானுக்கு பூசை செய்யணுமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. இப்ப நீர் இல்ல, மலர் இல்ல, அப்புறம் தூபம் போடலாமா? தூபம் குங்குளியம் போடுவோமா? சாம்பிராணி போடலாமா? இல்ல அகில் போடலாமா? இல்ல வேற ஏதாவது சந்தனங்கள்லாம் அரைச்சு அந்த அந்த வாசனையின் மூலமாக பெருமானுக்கு சாத்தணுமா? அது மாதிரி தூபங்கள் மூலமாக பெருமானுக்கு சாத்தணுமா? அவனை போற்றி செய்யணுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. சரி, தூபமும் இல்ல, மலரும் இல்ல, நீரும் இல்ல. சரி, ஒருவேளை பெருமானை தீபங்கள் மூலமாக, விளக்கு மூலமாக போற்றி செய்யலாமா? அப்ப போட்டு விளக்கு என்னது? விளக்கெண்ணெய் ஊத்தி விளக்கு எதுக்கணுமா? இல்ல தேங்காய் ஊத்தி விளக்கு போட்டு சாமி கும்பிடணுமா? இல்ல நல்லெண்ணெய் ஊத்தி சாமி கும்பிடணுமா? இல்ல நெய் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடணுமா? இப்படி எப்படி போற்றி செய்யறது அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. சிவபெருமானை நாம் எப்படி போற்றி செய்ய வேண்டும் அப்படின்னா, தீபங்களாலோ மலர்களாலோ அல்லது தீர்த்தங்களாலோ தூபங்களாலோ அவனை போற்றி செய்து அவனை நாம சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது. சிவபெருமான் உகந்து ஏற்கின்ற வழிபாட்டுல இருக்கக்கூடிய சிவபூசை என்பது நாதத்தினாலே வர வேண்டும். நாதம் நாதம் நாதம்னா சப்தம், ஒளி குறிப்பு. மந்திர பூசனை, மந்திரத்தினாலே சிவபெருமானை வழிபாடு செய்வது என்பது சிவபூசையிலேயே மிகச்சிறந்த சிவபூசை. சிவபூசையில மிகச்சிறந்த சிவபூசை மலரு, மலர், நீர், தூபம், தீபம், மந்திரம். 5 வகையான பூசனை இருக்கணும். சிவபூசையில 5 இருக்கணும். ஒவ்வொன்றும் ஒரு முகத்துக்கு செய்யற பூசை. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், மகோடம், சத்யோஜோதம் சொல்லுகின்ற ஒவ்வொரு முகத்துக்கும் செய்கின்ற பூசனை மலர். சிவபூசை என்ன இருக்கணும்னா மலர் இருக்கணும், நீர் இருக்கணும், அப்புறம் தூபம் இருக்கணும், தீபம் இருக்கணும், அப்புறம் மந்திரம் இருக்கணும். ஆனா அந்த 4 இல்லாட்டினாலும் மந்திர வடிவமாக சிவபெருமானை பூசனம் செய்வது என்பது மிகச்சிறந்தது. அப்போ ரொம்ப முக்கியமானது மொழியின் வழியாக, ஒளியின் வழியாக, சப்தத்தின் வழியாக பெருமானை பூசனை செய்வதுதான் சிவபூசையிலேயே சிறந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப செய்யற சிவபூசையில சிறந்தது நாம சொல்லுகின்ற அந்த பாடுகின்ற தேவாரமா இருக்கட்டும், நாம சிவபெருமானை செய்கின்ற போற்றிகள் தான் சிவபூசையில பிரதானம்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சப்தம் தான் நாம கொண்டு வந்த பொருட்கள்லயே ரொம்ப பியூரான பொருள். நீங்க நெய்யில பாத்தீங்கன்னா பசுனை சொல்லுவாங்கல்ல, பசுனை தான் சுத்தமான நெய்னுவாங்க. இன்னைக்கு பசுனை கிடைக்குதா?
எங்கேயாவது சுத்தமான பசுனை கிடைக்குதான்னு நம்மளே பசுமாட்டுல இருந்து பாலை கறந்து அந்த பால்ல வந்து நம்ம வர ஊத்தி மோர் எடுத்து தயிர் கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து நம்மளே தாளிச்சு நம்மளே நெய் எடுத்தா தான் உண்டு. இல்லாட்டினா கடையில எல்லாம் வாங்கினோம்னா இப்ப என்னென்னமோ கலக்குறாங்களாம் கடையில பூரா. இது என்ன ஒரு பியூட்டினா, கோவில்ல செய்யற அந்த அட்டகாசம். நெய் தீபம் போடுறோம்ல, நெய் தீபம் பாத்தீங்கன்னா அது என்ன கலர்ல மஞ்சன்னு இருக்கும். அது எப்படிதான் அந்த மஞ்சள் கலர் வருதுன்னு எனக்கு தெரியல. அது அதுக்கு அந்த அந்த தீபம் பாத்தீங்கன்னா இவ்வளோண்டு சட்டியா இருக்கு. பாத்தீங்கன்னா தீபம் அந்த அகல் விளக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோண்டு சட்டியா இருக்கும். அந்த அந்த தீபம் ஏத்துறது கூட இருக்காது. அப்படி சும்மா ஒரு ஸ்பூன்ல ஹாஃப் ஸ்பூனை மட்டும் இப்படி எடுத்து தடவி கொடுத்து அதை தீபம் போடுங்க பார்த்தா அது நெய், அது விளக்கும் இல்லை, அதுல இருக்கிறது நெய்யும் இல்லை, நம்ம ஏற்றது நெய் வழிபாடும் இல்லை. அந்த மாதிரி அதுக்கு ஒரு டெண்டர் கொடுத்து அது ஒரு ஏமாற்று. இந்த மாதிரி கோவில்ல இருக்கும்னு தெரிஞ்சுமே கோவிலுடைய அந்த பொருட்களை ஏமாற்றவங்க நீங்க பாத்தீங்கன்னா சாமிக்கு மாலை பாத்தீங்களா, மாலை அந்த விளூண்டு மாலை பாத்தீங்களா, ரொம்ப சின்ன மாலை, ஒரு 4 சம்பங்கி தான் இருக்கும். 4 சம்பங்கி இருக்கும், 5 இதுதான் பச்சை இருக்கும், அவ்வளவுதான். அது போட்டு ஒரு மாலைன்னு போட்டு கோவில் நிர்வாகமே கொடுக்குறப்போ என்ன கணக்குல இவங்க வந்து சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யறாங்க அப்படின்னு தெரியல. சரி, அப்போ நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம், சிவ வழிபாட்டுல என்ன இருக்கோ ஏது இருக்கோ இல்லையோ கட்டாயமாக நாதம் சப்தம் இருக்கணும். அதனாலதான் நம்மளால பேச முடியாட்டினாலும் மணி எடுத்து என்ன பண்றோம், டிங்குன்னு அடிக்கிறோம் இல்லையா, மணி நாதம். அது இல்லையா சங்க நாதம் முழங்கும். சங்கம் முழங்கணும், எல்லார் வீட்லயும் சங்கம் இருக்கணும். சங்கநாதம் அப்படிங்கிறது சிவபெருமான் உகந்து ஏற்கின்ற சிவபூசையில ஒன்று. சங்கநாதம் வீட்டுல இசைக்கணும். ஒரு காலத்துல என்னங்க சங்கெல்லாம் ஊதிட்டு இருக்கீங்க, சங்கு நல்ல இடத்துல ஊற மாட்டாங்களே, போற இடத்துல தான் ஊதுவாங்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்ல இல்ல, அந்த காலத்துல கல்யாணம்னா சங்கம் இசைச்சாங்க. ஒரு வீடு நல்ல நிகழ்வு இருக்குன்னா சங்கம். காலையில சூரியன் எந்திரிக்கிறப்போ முதல்ல இருந்து சங்கம் இசைச்சுதான் அந்த நாளையே தொடங்குவாங்க. சூரிய அஸ்தமனம் ஆகும்போது சங்கம் இசைச்சுதான் அந்த நாளை முடிப்பாங்க. சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கநாதம் என்பது சிவபூசையிலே ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். சங்கம் இசைக்க தெரியாம போனா கூட பரவாயில்ல, சங்கம் வாங்கி வீட்டுல வச்சுக்கங்க. சங்கம் இருப்பது சங்கரனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்மோடு இருப்பதற்கு சமம். அதனால சங்கநாதம் மூலமாக சிவபெருமானை வழிபாடு செய்வது என்பது சிறந்தது. மணியோசை மூலமாக சிவபெருமானை வந்து நம்ம வந்து பண்றது ரொம்ப சிறந்தது. அது எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய வாய் வழியாக நம்முடைய தொண்டையிலிருந்து எழுகின்ற நாதத்தின் மூலமாக சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வது சால சிறந்தது. எல்லாம் சீவனேன நின்றாய் போற்றி, எரி சுடராய் நின்ற இறைவா போற்றி, கொல்லார் மலுவாள் படையாய் போற்றி, கொல்லும் கூற்று ஒன்றை உதைத்தாய் போற்றி. போற்றி அப்படின்னு சொல்லி பெருமானுக்கு போற்றி பல போற்றிகள் இருக்கு. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம்பேசனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. எத்தனை போற்றிகள், எத்தனை போற்றிகள். அரியானை அம்மா தேவியம்மா இருக்காங்களா சுவாமி? தேவியம்மா சிவாய் நம்ம சொல்லுங்க சுவாமி. அரியானை அந்த பாட்டு பாட முடியுமா சுவாமி? வாய்ப்பு இருக்குதுங்களா? அதை போட்டு திருத்தாண்டாங்க பாடலாங்க. நாவுக்கரசர் பதியுமாங்க. ஆமா ஆமா, அரியானை அது முதல் போட்டு திருத்தாண்டத்துல முதல் பாட்டு அரியானை அந்த பாடுங்க. அவ்வளவுதான். திருச்சிற்றம்பலம். அரியானை அந்த நலம் சிந்தையானை, அருமறையின் அகத்தானை அனுபயார்க்கும், தேனியானை தத்துவனை தேனை பாலை, திகழொளியை தேவர்கள் தம் கோனை மற்றை, கரியானை நான்முகனை கனலை காற்றை, கனை கடலை குளவரையை கலந்து நின்ற, பெரியானை பெரும்பற்ற புலியூரை,
பேசாத நாளெல்லாம் பிறவானாலே, பேசாத நாளெல்லாம் பிறவானாலே. திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றிங்க சுவாமி. இப்படி பெருமானை பற்றி பேசாத நாள் தான் நம்ம பிறவாத நாள். நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்தோம்னு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, சிவபெருமானை போற்றி செய்யாத நாள், போற்றி செய்கின்ற நாள் தான் நாம சிவபெருமானை நாம அந்த அந்த நாள் தான் நம்முடைய நாள். மித்த நாள்ல நம்மளுடைய நாள் கிடையாது. அன்னைக்கு நம்ம பிறக்கல, நம்ம இறந்திருக்கோம், நம்ம உடம்புல உயிரே இல்லைன்னு அர்த்தம். அப்ப சிவபெருமானை போற்றி செய்கின்ற நாள் தான் நாம எடுத்த நாட்கள். குழந்தையில போற்றி செய்ய முடியுமா? குழந்தையில பேசவே தெரியாது, யாராவது தூக்குனாதான் தெரியும். தாய் பால் கொடுத்தாதான் அது. குழந்தையில போற்றி செய்ய முடியாது. ஸ்கூலுக்கு போறப்ப போற்றி செய்ய முடியுமா? ஸ்கூல் இப்ப வீட்டுக்கு போனா கணக்கு அதெல்லாம் போயிடும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், அப்ப போற்றி செய்ய முடியும், பிஸியாவே இருக்கும். அப்ப அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடும், அதுக்கப்புறம் அங்க குழந்தை வந்துடும், அப்ப அந்த குழந்தையில வளர்க்கணும். இப்படியே நாட்கள் போய் கடைசியில் அவனை எப்ப போற்றி செய்யறது? சரி, வயசான காலத்துல போற்றி செய்ய முடியுமா? இல்ல, ரொம்ப நேரம் உட்கார முடியல, ரொம்ப நேரம் என்னால சுவாமிக்கு பூசனை செய்ய முடியல. அப்போ எப்ப போற்றி செய்யணும்னா, நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிவபெருமான போற்றி செய்யணும். பஸ்ல போறோமா, போற்றி செய்யலாம். நம்ம நேரம் கிடைக்குதா, காய்கறி வெட்டிட்டு இருக்கோமா, 4 போற்றியை சொல்லிட்டே காய்கறி வெட்டலாம். 4 வேலை செய்யறோமா, போட்டு நடந்து போறோமா, வாக்கிங் போறோமா, போற்றி சொல்லிக்கிட்டே போலாம். நமக்கு எந்த போற்றி எனக்கு தெரியாதுங்க, என்னால எந்த போற்றி மனசுல வச்சுக்க முடியாது. திருவேங்கலத்தை சொல்லலாம், நமச்சிவாய நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயன்னு அந்த போற்றிய சொன்னாலே மிகச்சிறந்த. ஆக நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போற்றிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த நமக்கு சொல்ல. அதனால போற்றி செய்வதற்கு கால நேரம்லாம் கிடையாது. நீங்க நினைச்சுக்கோங்க, காலையில எழுந்திரிச்சு நம்ம எல்லாம் குளிச்சு சுத்தமா திருநீர் எல்லாம் போட்டு அது இல்ல. காலையில எழுந்த உடனே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க சொல்லி எந்திரிக்கலாம். காலையில எந்திரிக்கிறப்பவே திருச்சிற்றம்பலம் திருவைந்தெழுத்த சொல்லி எந்திரிக்கலாம். பெருமான போற்றி செய்து பண்ணலாம். அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவனை போற்றி செய்து. இன்னொன்னு முக்கியம், எல்லாரும் ஆன் பண்ணுங்களேன், எல்லாரும் ஆன் பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கணும். அதுக்காகத்தான் கேட்டேன் எல்லாருக்கிட்டையும். ஆகாரா அப்படின்னு அத்தனை அருமை அருமை எல்லா அடியார்களும் தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடியார்கள் இல்லத்துல சங்கம் இருக்கோ இல்லையோ தேவையில்லை, எது இருக்கோ இல்லையோ, ஆனா உங்ககிட்ட செபமாலை இருக்கின்றதா? அது முக்கியம். ஜபமாலை இருக்கா? ஜபமாலை இல்லாட்டி தப்பே இல்லை. 108 மணியோ 51 மணியோ இருக்கிற ருத்ராட்ச மாலைய சின்னதா, ரொம்ப இல்ல, எப்பவுமே பேக்ல இருக்கணும். நம்ம இடத்துக்கு வேலை செய்யற இடமா இருக்கணும். எங்க போனாலும் கூடயே வச்சுக்கக்கூடிய விஷயம் செபமாலை. செபம் என்பது ரொம்ப முக்கியம். ஜெபம்னு இப்ப சொன்னா அது கிறிஸ்டினுக்கு போயிடுது இல்ல. ஜெபம்னு சொன்னாலே கிறிஸ்டின். ஆனா ஜெபம்ன்றது நம்ம தான் சொன்னோம், செபம் அப்படின்னு சொல்லுவோம். செபித்தல், செபித்தலின் மூலமாக இறைவனை வழிபாடு செய்வது செபம்னு அர்த்தம். செபித்தல் தான் போற்றி. போற்றி செய்து ஆக இந்த நினைவை உடலோடு சேர்த்து செய்வது பேரு செபமாலை. செபமாலை இருக்கணும் கையில. செபமாலை இந்த ஆள்காட்டி விரலை விட்டுட்டு இந்த கட்டை விரலுக்கும் இந்த நடு விரலையும் வச்சு, ஏன்னா ஆள்காட்டி விரல் யாரு? ஆள்காட்டி விரல் யாரு? ஆணவத்தை விடுத்து இந்த கட்டவரல் சிவத்தையும் இதையும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த போற்றி. இது ஜபமாலை. கண்டிப்பா கையில நீங்க செபம் சொல்றீங்களோ இல்லையோ, ஒரு நாளைக்கு சிவபூசை செய்யும் போது கையில செபமாலைய வச்சுக்கிட்டு சிவபூசை பண்ண. நீங்க நான் தீக்கை வாங்கலைங்க, எனக்கு யாருமே சுவாமி ஐயா சத்யநாராயண ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஆவினன்குடி திருப்புகள்ல ஜேசுதாஸ் ஐயா பாடிருக்காரு, ஜபம்ன்றது நம்ம ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளேன்னு பாடிருக்காரு. ஆமா, எல்லாமே நம்மள்ட்ட இருந்து போனதுதான். ஜபத்தை தான் அவங்க செபம் சொல்றாங்க. அருமை 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 அருமையா. எங்க ஐயா வந்தாலே அருமையா இருக்கும். அது அப்போ செபமாலை என்பது கையில இருந்தாதான் நம்மையும் அறியாம போற்றி. ஏன் தீக்கை எடுக்கணும்னு சொல்றாங்கன்னா, தீக்கைன்றது ஸ்கூல்ல சேர்ற மாதிரி சேர்ந்துதான் டெய்லி படிக்கணும்ன்றத இந்த ஆன்மாவுக்கு நெறி கொண்டு வரணும்ன்றதுக்காகத்தான் தீக்கை. சில ஆன்மாவுக்கு பல பிறவிகள்ல சிவபூசை செஞ்சதன் காரணமாக எந்த யாருடைய தீக்கையுமே இல்லாம அதுக்கு எப்ப பார்த்தாலும் சிவபூசை பண்ணணுன்ற எண்ணம் வந்துட்டே இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது இந்த ஜென்மத்தை தீக்கை எடுக்கல, பல ஜென்மத்துக்கு முன்னாடி தீக்கை எடுத்து முடிச்சிருச்சு.
இன்னொரு தடவை எதுக்கு தீக்கை? அது ஏற்கனவே பல ஜென்மத்துக்கு முன்னாடி தீக்கை ஒரு முறைதான் நிகழும். தெரியுமா உங்களுக்கு? ஆன்மாவுக்கு தீக்கை ஒரு முறைதான் நிகழும். எப்படி ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஒரு முறைதான் நிகழும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆன்மாவுக்கு தீக்கை ஒரு முறைதான் நிகழும். அந்த ஒரு முறை நிகழ்ந்த உடனே இந்த ஆன்மாவுக்கு உள்ளுக்குள்ள பல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டோம். இந்த பிறவியில நிகழணும்னு கிடையாது. அது எந்தெந்த பிறவிகள்லயும் நிகழ்ந்ததாலதான் இன்னைக்கு திருமுறையும் நாம தீட்கைன்னா முதல்ல என்னன்னா, தீ என்றால் கொடு, கை என்றால் பெரு. அப்போ தீ அப்படின்னா கொடுக்குறேன். இன்னைக்கு தீன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க தெலுங்குல தீன்னு சொன்னா கொடுன்னு அர்த்தம், தெரியும் இல்லையா? தெலுங்கு, சமஸ்கிருதம் எல்லாத்துலயும் தீ அப்படின்னா கொடுன்னு அர்த்தம், கை அப்படின்னா பெருன்னு அர்த்தம். கொடுத்து பெறுதல், கொடுக்கல் வாங்கல் தான் தீக்கை, வேற ஒண்ணும் கிடையாது. கொடுக்கல் வாங்கல் என்னங்க பண்றாரு உங்க பையன்? என் பையன் கொடுக்கல் வாங்க. ஒரு காலத்துல சொல்லுவான், இப்பெல்லாம் அப்படி சொல்றது கிடையாது. முன்னாடி ஒரு காலத்துல 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த வட்டி கொடுக்கறது, இந்த வாசி கொடுக்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, என் பையன் கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்காங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் தான் தீக்கைய. எதை கொடுக்குறோம்? தீமையை கொடுத்து சிவத்தை வாங்குறதுனால அதுக்கு பேரு சிவதீக்கைன்னு அர்த்தம். தீமைன்னா நம்மளுடைய தீய குணங்களை கொடுத்துட்டு சிவத்தையே பெறுகின்றோம் இல்லையா, அது பேரு சிவதீக்கைன்னு அர்த்தம். அப்ப இந்த தீக்கை என்பது என்ன அப்படின்னா, குருநாதர் குருநாதர் எப்படி வருவாரு? எப்படி வேணாலும் வருவாரு. ஒரு புல்லா வரலாம், ஒரு கல்லா வரலாம், காற்றா வரலாம், ஒளியா வரலாம், இல்ல ஏதோ ஒரு மனித ரூபத்துல வரலாம், இல்ல எந்த வடிவத்துல வரலாம். வந்த உடனே ஆன்மாவுக்கு பரவசம் ஏற்படும். அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும்ன்ற எண்ணம் ஏற்படும். அந்த குருநாதருடைய தீக்கை இருத்தனாலதான் நீங்க எல்லாரும் 8:30 மணிக்கு வர முடியும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் முறைப்படி தீக்க வாங்கலையா? கவலை இல்லை. கண்டிப்பா நம்மளுடைய சைவப்படி மாணவனை தேடி சீடனை தேடி குருநாதர் வந்தே தீர்வார். சீடனை தேடி குருநாதர் எப்பயுமே சீடன் குருநாதர் தேடி போக தேவையில்லை. அதுதான் சைவத்தினுடைய. அது சொல்லி பார்த்தாங்க, யாரும் போற மாதிரி தெரியல. சரி வாங்கன்னு சொல்லி இப்ப மடங்கள்லாம் நம்ம பெரிய மனசு பண்ணி இப்ப வர்றவங்க எல்லாத்துக்கும் கார்த்திகை மாதம் வரப்போகுது இல்லையா? ஐப்பசிக்கு அப்புறம் கார்த்திகை வரப்போகுது. கார்த்திகை சோமவாரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு தீக்கை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ இந்த தீக்கை அப்ப கையில ஜபமாலை வேணும். எல்லாம் யார் யார்கிட்ட இல்லையோ கவலையே படா. 100 ரொம்பலாம் அதிகமா இந்த ஒரு பவர் ருத்ராட்சம் வச்ச ஜபமாலை 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறீங்களான்னு அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ருத்ராட்சம் இருக்கக்கூடிய சின்னதா ஒரு ஜபமாலை எப்பொழுதுமே கைகள்ல வைத்துக் கொள்வது என்பது நம்மளுடைய ஜபம் செய்யறோமோ இல்லையோ, ஜபமாலையை ஒரு முறையாவது இந்த கையில தொடணும் டெய்லி. ஜபம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய சிவ வழிபாடு. அது நம்ம ரொம்ப நேரம் டிராவல் பண்ண போறோம், பஸ்ல டிராவல் பண்ண போறோம்னா கையில ஜபமாலை இருந்துட்டே இருக்கும். பக்கத்துல இருக்கவங்க பேசவே தேவையில்லை. சிவபெருமான நினைச்சு நமச்சிவாய நம்ம ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாயின் ஜபமாலை உருட்டி கொண்டே போலாம். நீங்க தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் அதற்கான பலன்களை பெருமான் கொடுத்து சொல்லுவான். அறிந்து சொன்னா இன்னும் சிறப்பு. அதனால ஜபமாலை இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டாம், நாளைக்கே போகலாம். பக்கத்துல கோவில்ல நமக்காகவே ஒரு ஜபமாலை சாமி வச்சிருப்பாரு. நீங்க நினைக்கிறீங்க அந்த ஜபமாலை ஏதோ எங்கேயோ இல்ல, உங்களுக்காகவே ஜபமாலை ஒண்ணு வச்சிருப்பாரு. அதனால ஜபமாலை எடுத்து எப்பொழுதுமே கண்ணுக்கு தெரியிற இடத்துல, எப்பொழுதுமே கைக்கு அகப்படுற இடத்துல வச்சுக்கணும். எந்த இடத்துல ஐயோ அது ரொம்ப சுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு அதை எடுக்க முடியாத அளவுக்கு வச்சுட்டு அது அவ்வளவு எப்ப வேணாலும் கையில, நம்ம கையில எப்படி மொபைல் போன் கை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டே இருக்க முடியுங்களா? சொல்ல போனா மொபைல் போன் பக்கத்திலேயே வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கை எடுக்கும் போதெல்லாம் அது பண்ணலாம். பிரேமாம்மா சுவாமி ஐயா, அது நீங்க சொன்னீங்கல்ல வெளியில போகல கூட எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு செய்யலாம். ஆனா பிறர் கண்ணுக்கு தெரியக்கூடாதீங்க. நம்ம செய்யறது நம்ம ஒரு போட்டு வெளியில பஸ்ல போகலாம் அப்படி செய்யக்கூடாதுங்க. கரெக்ட் தான். வேதத்துல இருக்காங்க இல்லையா, நார்த் இந்தியன்ஸ் தான் அப்படி பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா ஒரு பையெல்லாம் உள்ளுக்குள்ள போட்டு யாருக்கும் கண்ணுக்கு தெரியாம அவங்க எத்தனை முறை உருட்டுறாங்கன்னு தெரியாம அது அதாவது உருட்டக்குள்ள அந்த மூச்சு காற்றானது அந்த ஜபமாலையில படணுமாங்கய்யா. அப்ப அந்த முகத்துக்கு நேரா நெஞ்சுக்கு நேரா வச்சு பண்ணக்குள்ள அது நம்ம எல்லாருக்கும் தெரியற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அதனால அந்த மூடியும் தான் செய்யணும் அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா நமக்கு யார் செய்யலாங்க. ஏன் வெளியில நம்ம வீட்டுல பூஜை ரூம் தனியா இருந்தா செய்யலாம். வெளியில போக்குல யார் கண்ணுக்கு என்ன காரணம் நான் கேட்கிறேன், தெரியாம தெரிஞ்சிருச்சு. என்ன காரணம்? நான் சரி உங்ககிட்ட நான் பதில் கேள்வி கேட்கிறேன்னு.
தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் ஜப உருட்டுறது தெரிஞ்சிருச்சு. இதனால அவங்க பாக்குறதுனால அந்த பார்வையினுடைய அதான் நம்ம மனசுக்குள்ளே சொல்றதுதான் அது. அதனால அந்த மாலையை எடுத்து நம்ம செஞ்சுக்காம எல்லாரும் கண்ணுக்கு தெரியற மாதிரி செய்ய வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு குருநாதர் உணர்த்துறது தாங்க அது. அது ஏன்னு கேட்டா மத்த கண்ணுக்கு தெரியாம நீங்க செய்யணும். ஒரு ஏன் கண்ணுக்கு தெரியாம செய்யணும்? அதான் கேள்வி. என்னுடைய கேள்வி, எதற்காக கண்ணுக்கு தெரியாம செய்யணும்? யாருக்கும் தெரியாத மாதிரி ஏன் வந்து சிவப்பூசை யாருக்கு தெரியல, அது வெளியில தெரியக்கூடாது. அந்த சக்தியினுடைய ஆற்றல் போயிடுமா அப்படின்னா தெரியல. ஆனா அவங்க வந்து அந்த மூடிதான் செய்ய சொன்னாங்க. எங்களுக்கு வந்து வெளியில போனீங்கன்னா இப்ப நாங்க ஒரு யாத்திரை போறாங்க இல்லையா, யாத்திரை போறாங்க இல்லையா, நாங்க காலையில சிவபூஜை பண்ணுவோம். சிவபூஜை எல்லா அன்பர்களும் உட்கார்ந்து இருப்பாங்க. உங்க வீட்டுல கூட நான் செஞ்சேன் இல்லையா, எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அந்த மணி மட்டும் ஒருத்தக்குள்ள என்னுடைய துணியை முந்தாடியில போட்டு மூடி என் கைக்குள்ள வச்சுக்கிட்டு நான் மனசார செஞ்சேன். ஆனா அந்த மணி மட்டும் உருட்டைக்குள்ள வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் என்ன காரணம்னா ஒரு தவறுதெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க இல்லையா, மற்றவங்க தவறு அதை பார்த்து தான் ஏதாவது ஒண்ணு செய்யறதுலாம் கூட இருக்கலாம் அப்படின்னு கேட்டு நான் ஐயா கிட்ட. அப்பதான் சொன்னாரு அதுல பலவித விஷயம் இருந்துங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால உங்ககிட்ட சொல்றேங்கய்யா நானு. அதாவது நான் எப்பயுமே என்னை மாதிரி ஒருத்தர் நீங்க பாக்கணும், நான் ஏற்குமாற கேள்வி கேட்கிறேன் யாரா இருந்தாலும். இப்போ நல்ல விஷயத்த குன்றின் மேலிட்ட விளக்கு போல செய்யணும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல விஷயங்களை குன்றின் மேலிட்ட விளக்கு போல செய்யணும். தீய விஷயங்களைத்தான் நாம் என்ன பண்ணணும், மறைச்சு செய்யணும், செய்ய தேவையில்லை. இப்ப நல்ல விஷயம் எது? சிவபெருமான வழிபாடு செய்வது. சிவபெருமான வழிபாடு. இப்ப நான் அடுத்தவங்களுடைய பார்வை என்னுடைய சிவ மந்திரத்தை, என்னுடைய சிவ சபத்தை போக்குன்னா சிவனுடைய நாமத்துக்கு என்ன பவரு? நான் சொல்றது நமச்சிவாயம். நமச்சிவாயன்ற மந்திரம் அத்தனை மந்திரங்களுக்கும் மூல மந்திரமாக இருக்கு. அதனால அதை வந்து நம்ம சுத்தி இது மாதிரி நிறைய இப்ப இதெல்லாம் யாரு பண்ணுவாங்கன்னா நான் பார்த்திருக்கேன். நீங்க வந்து நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல அப்படி இல்லை. நான் பார்த்தேன். நீங்க தமிழ்நாடு விட்டு தாண்டிட்டீங்கன்னா இந்த வேதங்கள் படிக்கிறாங்க இல்லையா, வேத பண்டிதர்கள். இந்த வேத பண்டிதர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, வேதம் என்பது மறைபொருள் சொல்லும். வேதம் என்பது என்ன? எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். வேதம் என்பது மறைபொருள். அதாவது மறைபொருள் அப்படின்னா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, மறைத்து சொல்ல வேண்டிய பொருள் நினைச்சுக்கிட்டாங்க. வேதம் என்பது என்னன்னா மறைபொருள்னு சொல்றோம் இல்லையா, அதை என்ன சொல்றோம், மறைத்து சொல்றதுக்காக யார்ட்டையாவது வேதம் சொல்லணும், அவங்க மேல என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க மேல ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல மறைச்சு சொல்லணும். அது மறைபொருள் அல்ல. வேதத்துல சிவபெருமான் மறைந்திருக்க, அதனால அது மறைபொருள்னு அர்த்தம். சிவத்தை தொலாவணும், அதுக்கு சிவத்தை தொலாவணும். மறைபொருள்னா இப்படி மறைக்கிற மறைபொருள் அல்ல, இப்படி மறைக்கிற மறைபொருள் அல்ல. அது மறைந்துள்ள பொருள், உள்ளுக்குள்ள மெர்ஜாகி கண்ணுக்கு தெரியாம சிவம் தான் பெரிய பொருள்ன்றத சொல்லாம இருக்கலாம். அந்த மறைபொருள்னு சொல்றதுனால வேதம் என்பது மறைபொருள்னு சொல்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேதத்தை சொல்லி கொடுக்கும் போது யாரும் கேட்க கூடாதுன்னு தூக்கி அதுக்கு மேல ஒரு துணியை போட்டு மறைபொருளா சொல்றோம். அந்த வேத மந்திரங்கள் உச்சரிக்கும் போது நாம் என்ன பண்ணோம், உள்ளுக்குள்ள சரியா கேட்கிறோம். வேத மந்திரங்களை வந்து நம்ம சொல்லும் போது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக மறைச்சு சொல்றதும் அவங்க அப்படி பொருள் கொண்டு கொண்டார்கள். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் கவனிங்களேன், ஒரு நிமிஷம் இனி எல்லாரும் ஆன் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு அம்மா சரியான கேள்வி கேட்டிருக்காங்க, சரியான பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். வேதத்துல என்ன சொன்னாங்கன்னா, இது யார் சொல்றாங்க, நான் என்னைக்குமே வந்து நானும் சொல்ல மாட்டேன், எல்லாம் வந்து அந்த எடுகோள்கள் இல்லாம பாஸ்டேட்ஸ் இல்லாம சரியான ஆதாரம் இல்லாம பேசினா நம்ம பேச்சு என்னைக்குமே எடுபடாது. அதனால அப்படி அப்படின்னு பேசுறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நூலும் சிகையும் வேதத்தை படிப்பவர்களுக்கு வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நூலும் சிகையும் வேதத்தை படிப்பவர்களுக்கு வேண்டும்னு சொன்னாங்க. நூல் அப்படின்னா என்னன்னா, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நூல்னா இந்த நூலும் சிகைனா பின்னாடி போட்டிருக்கிற குடும்பி, இந்த நூலும் சிகையும் வேதியர்களுக்கு உரிய பொருள்னு சொல்லியிருக்குன்னு சொல்லி இந்த நூலையும் இந்த சிகையையும் வச்சுக்கிட்டாங்க. திருமூலர் சொல்றாரு, நூல் என்பது நூல் என்னது, படிக்கிற புத்தகம். நீ எவ்வளவு புத்தகம் படிக்கிறையோ அவ்வளவு வேதம். அந்த நூலும், சிகை என்றால் ஞானம், நூலும் ஞானமும் வச்சுக்கிட்டா அவர்கள் வேதியர்கள்னு சொன்னத இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க, நூலும் சிகையும் இப்படி எடுத்துக்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? நூல்ல என்ன அர்த்தம்? ஏன் அதை நூல்னு சொல்றோம்? நூல்னா என்ன?
நூல்னா அந்த காலத்துல ஒரு பொருளை அளக்கிறதுக்கு, நல்லா கவனிங்க, ஒரு பொருளை அளக்கிறதுக்கு பயன்படுத்த, இப்பெல்லாம் அளக்கணும்னா டேப் வச்சிருக்கோம்ல, இப்ப அளக்கிறதுக்கு டேப் வச்சிருக்கோம். அது மாதிரி ஒரு காலத்துல அளக்கிறதுக்கு நூல் தான் வச்சு எல்லாத்தையும் அளப்பாங்க, நூல் வச்சு. அப்போ ஒரு உயரத்தை அளக்கணும்னா நூல் வேணும், ஒரு மனுஷனுடைய புத்தியை அளக்கணும்னா இந்த நூல் வேணும். இந்த படிக்கிறவங்க எத்தனை புத்தகம் படிச்சிருக்கோமோ அதுதான் அவனுடைய அறிவு. அதனால அதுக்கு பேர் நூலுன்னு வச்சாங்க. மனிதனுடைய அறிவையும் ஞானத்தையும் அளப்பதற்கு பயன்படக்கூடியது நூல். எந்த நூலு? பூநூல் கிடையாது. எந்த நூலு? எந்த நூல்? படிக்கிற நூல், படிக்கிற புத்தகம். அப்ப நூல் என்பது புத்தகமும், சிகை என்பது ஞானமும். சிகைனா என்னது? ஞானம். நூலும் சிகையும் வச்சிருந்தா வேதியர்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச நூலையும் அவங்களுக்கு தெரிஞ்ச சிகையையும் போட்டுக்கிட்டு நாங்க தான் வேதியர்னு சொன்னாங்க. இத திருமூலர் திருமந்திரத்துல சொல்லி சிரிக்கிறார். ஏன்டா நூலும் சிகையும் போடுறான் அப்படின்னா, நீ நூல் இந்த பூநூலை போட்டுட்டு சிகையை போட்டு நான் தான் வேதியர்னு சொல்றீங்க, இது உனக்கு எந்த அளவுல நியாயம் அப்படின்னு கேட்கிறாரு. இத திருமூலர் திருமந்திரத்துல இருக்கு. அப்போ மறைபொருள், வேதத்தை மறைபொருளாக சொல்ல வேண்டும். வேதம் என்பது மறைபொருள்னு சொன்னாங்கன்னா சிவம் அதுல மறைஞ்சிருக்கு. எப்படி மறைஞ்சிருக்கு? தயிர்ல வெண்ணெய் மறைந்திருப்பது போல, பால்ல தயிர் மறைந்திருப்பது போல மறைஞ்சிருக்கு. அதை கடைஞ்சா வெளியே வந்துடும். அது போல வேதத்தை கடைஞ்சா வரக்கூடிய அந்த வெண்ணெய் யாரு? மெய்ப்பொருளாவது வேதம், நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதம் என்பது மறைபொருள்னா துணியை போட்டு மறைச்சுக்கிட்டு சொல்றதுனால அது மறைபொருள் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. வேதம் என்பதுல சிவபெருமான் மறைஞ்சிருக்கான். கடைஞ்சுக்கோ, வேதத்தை நல்லா கடைஞ்சதான், வேதத்தை நல்லா டீப்பா போனா அதுக்கு பேர் ஆகமம்னு பேர். வேதத்தை டீப்பா போன, வேதம் என்பது பொது நூல், ஆகமம் என்பது சிறப்பு நூல். வேதத்தை கடைஞ்சது. அதுக்காக வேதத்தை நம்ம மறுக்க கூடாது, வேதத்தை நம்ம ஒத்துக்கணும். வேதத்தை மறுத்தா நம்ம நாத்திகன், நம்ம சைவன் கிடையாது. வேதத்தை ஒத்துக்கொண்டு அந்த வேதத்தை ஆதாரமாக்கக்கூடிய ஆகம நூல்களை படிக்க. ஆகம நூல் எது சாமி? பெரிய புராணம், நம்ம 12 திருமுறைகள், 14 மெய்கண்ட சாத்திரங்கள் என்னதான்? ஆகமம் தான். அந்த ஆகமத்துல சிவத்துக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பை நல்லா கிளியரா சொல்லியிருப்பாங்க. அப்ப சிவம் விளங்கி தெரியும். எங்க? ஆகமத்துல விளங்கி தெரியும். வேதத்துல எப்படி தெரியுது? இதுக்கு பேருதான் மறைநூல் வேதம்னு சொல்லணும். மறைநூல் வேதம்னு சொன்னத அவங்க இப்படி மறைக்கிறதா இருக்கு. துணிய காரணமே அந்த இருக்கு. இப்படி மறைக்கிறது தான் அவங்க வேதம் தான், மறைநூல் தான். புரியுதா? இதுக்கு பேரு மறைப்பு அல்ல, இது பேரு மறைநூல் அல்ல. மறை என்பது மறைபொருளாக உள்ள இருக்கு. எது? சாமி உள்ள இருக்கு. அதனால இப்படி தப்பா பொருள் கொண்டு புடிச்சுக்கிட்டு யாரு நிக்கிறா? வடக்க இருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் எல்லாம் அப்படி தப்பா புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சிவலிங்க திருமணில என்னதான் வச்சு கும்பிடுவாங்க? அவங்களை சிவபெருமானா வச்சு கும்பிட தெரியாது, லிங்க திருமேனியா பார்த்து வழிபாடு செய்ய தெரியாது. சிவபெருமானுடைய முகத்துல, லிங்க திருமேனியில கொண்டு போய் முகத்தை சாத்தி வழிபட்டாதான் சிவம்னே நினைக்கக்கூடிய ஆற்றலுடைய பண்டிதர்கள். அவங்கதான் பண்டிதர். அப்படிதான் இருக்காங்க இன்னைக்கு. அவங்களால உருவத்தை அனுபவிக்க முடியல. அதனாலதான் தென்னாடுடைய சிவனையை போட்டு, சிவன் எங்கதான் இருக்கான்? தென்னாடு. ஏன்னா தென்னாட்டுல எந்த கோவில்லையாவது கருவறையில முகம் சமைக்கிறோமா, முகம் வைக்கிறோமா? இப்ப வைக்கிறாங்க. நான் சொல்றது பெரிய பெரிய கோவில்கள், சொக்கநாதர் கோயில், அங்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் பிரதோஷம் சாமி மூஞ்சிய உள்ள வைக்கிறாங்களா? இல்ல, வைக்க மாட்டாங்க. ஏன்னா உருவத்தை உருவமாகவே அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் உடையது நம்ம. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கவனிங்க, மறைபொருளாக சொல்ல வேண்டிய வேதம்ன்றதுக்காக கையில என்ன போட்டுக்கிட்டாங்க? கையில ஜபமாலை வச்சுக்கிட்டு வேதம் தானே சொல்றோம், வேதத்துல உள்ள மந்திரங்களை தானே சொல்றாங்க. அதனால என்ன பண்றாங்க? மறைத்து சொல்கின்றார்கள். கவலையே படாதீங்க, தூக்கி போட்டிருக்க. அது அந்த மறைப்பு அல்ல, அது அந்த மறைப்பு அல்ல.
இறைவன் மறைபொருளாக இருக்கின்றான். அவனை கடைஞ்சு நம்ம வெண்ணையா எடுத்து நெய்யா உருக்கி மனசுக்குள்ள வச்சுக்கணும்ன்றதான் சொல்ல போது. கவனிங்க, நீங்க நமச்சிவாய மந்திரம் சொல்றத பார்த்து ஆஹா இப்படி அல்லவா ஒருத்தர் நமச்சிவாய மந்திரம் உருட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு, நாமளும் உருட்டலாமே நினைச்சு யாராவது ஒருத்தவங்க உங்க பின்னாடி உட்கார்ந்து அந்த ஜபமாலையை உருட்டினாங்கன்னா அதுதான் நீங்க செய்த சிவபூசையினுடைய சிறப்பு. அவங்களுக்கு பயம். யாருக்கு? வடக்கக்கூடிய வேதாந்திகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பயம். என்ன காரணம்? நாம சொல்ற வேதம் நம்ம எப்படி உருட்டுறோம்னு தெரிஞ்சு அதே மாதிரி இவனும் உருட்டி நானும் வேதாந்தின்னு சொல்லி இவனும் வந்துட்டானா என்ன பண்றதுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு அப்படித்தானே பண்றாங்க. ஒரு நிமிஷம் பாருங்களேன், இன்னைக்கு அப்படித்தானே பண்றாங்க. இன்னைக்கு வேதம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், வேதத்துக்கு மந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அப்படியே நாங்களும் வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பூணூலை போட்டுட்டு பாத்தீங்களா, அவங்க வேதிய குலத்துல பிறந்தவங்களா இருக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா அவங்களும் பூணூலை போட்டு நாங்களும் இது பண்றோம், அது நம்ம இது வேதங்களை சொல்றோம், நாங்க வந்து இந்த வேள்விகள் பண்றோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. தமிழ் வேள்விகள் நம்ம கிளம்பிட்டாங்களா இல்லையா? தமிழ் வேள்விகள் பாத்தீங்களா இல்லையா? விபரீதம் என்ன ஆச்சு, வேத வேள்விகள் பண்றதை அப்படி உத்து பாக்குற மாதிரி செஞ்சனால இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே வேதியர்கள் செய்யறதை டூப்ளிகேட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் வேத வேள்வி செய்யறோன்ற பேர்ல இவங்க அடிக்கிற கூத்தாடு அடிச்சுக்கவே முடியாது. அவங்க செஞ்ச வேள்விய தப்புன்னு சொல்லிதான் இங்க வந்தது. நீங்க இப்ப திருமுறையை வச்சு என்ன பண்றாங்க, வேள்வி செய்யறாங்க. செய்யலாமா? திருமுறையை வச்சு வேள்வி. திருமுறை என்பது எது? திருமுறை என்பது ஞானம். வேள்வி என்பது என்ன? கிரியை. அது படிக்கட்டு கிரியை. கிரியை படிக்கட்டுல உக்காந்துட்டு ஞானத்துல இருக்கக்கூடிய பொருளை வச்சு இதை ப்ரமோட் பண்றாங்க. திருமுறையை ப்ரமோட் பண்றேன்ற பேர் வேலை. இதை வச்சு திருமுறையை வச்சு திருமுறையே வேள்வி, திருமுறையே நெருப்பு. திருப்புகளை நெருப்பென்று அறியோம் நாம். திருப்புகளே நெருப்பு. நெருப்பை வச்சு திருப்புகள் சொன்னா அப்ப எது நெருப்பு? தெரியாம திருப்புகளே நெருப்பு. பொறுப்பையும் இடிக்கும். பொறுப்பட மலையவே இடிக்குமா? எது? திருப்புகள். பொறுப்பையும் இடிக்கும். வரிசை உள்ள திருத்தணி திருப்புகள்ல அது நெருப்பென்று அறியோம் நாம் சொல்லுவோம். நெருப்பென்று அறியோம். திருப்புகள் நெருப்பு, திருமுறை நெருப்பு, திருமுறை நீரு, திருமுறை வாயு, திருமுறை ஆகாயம். அதையும் கடந்த ஆகாசத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய சிதாகாசமும் எதுதான்? சிதாகாசமும் திருமுறை தான். அப்போ அவ்வளோ உயர்ந்த திருமுறையை வச்சுட்டு நாம என்ன பண்ணக்கூடாது, அதை ப்ரமோட் பண்ணி இது பாட்டு. என்ன பாட்டு? தூபம் போடுறப்போ மறந்தறியேன் தமிழோடு இசை, சரம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். திருச்சிற்றம்பலம். என்ன சொல்றாங்க? சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன். மறந்து அது கூட மறந்துடுவேன், எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஆனா எதை மறக்க மாட்டேன்? ஒன்ன மறக்க மாட்டேன். சலம் பூலோ நீ இல்ல, அது பூஜை பண்றதுனாலதான் நீ இருக்கல, அதை கூட போடாம விட்டுருவேன், அதை கூட நான் செய்யாம விட்டுருவேன். ஆனா நான் ஒன்ன மறக்க மாட்டேன்னு சொல்ற பாட்டை நாம தூபம் போறப்ப போடுறோம் இல்ல? சலம் தூபமோடு மறந்தறி. நம்ம என்ன பண்றோம்? நவகிரகங்களை திட்டுறாரு. என்ன சொல்றாரு? வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன். நவகிரகங்களை திட்டாரு. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. யாரு? சிவபெருமான் உலமே புகுந்ததுனால, உலகத்துல புகுந்துட்டுனா நீ நவகிரகங்களை சுத்த வேணான்னு சொன்ன பாட்டை நவகிரகங்களுக்கே சுத்தி சொல்லிட்டு விளக்கேத்திரப்போ என்ன பாட்டு? சொல்லுங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. இல்லக விளக்கு இருள் கெடுப்பது. நம்ம ஏன் வீட்டுல இருக்க எழுத்துறாங்களோ அந்த விளக்கு என்னது? இருளை மட்டும்தான் கெடுக்கும். பல்லக விளக்கு பலரும் காண்பது. பல்லக விளக்குனா எது? சூரியன். அந்த பல்லக விளக்கு எல்லாரும் பார்க்க முடியும். பல்லக விளக்கது பலரும் காண்பது. நல்லக விளக்கது
விளக்கு இந்த இருட்டதான் போக்கும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதியில் உள்ளது, விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இல்லக விளக்கு சின்னதுன்னு சொல்றாங்க. இல்லக விளக்கு சும்மா சாதாரணம், வீட்டுல ஏத்துற வீட்டுல ஏத்துற விளக்கு எடுக்கிறாங்க, இருள் தான் கெடுக்கும். நம்ம சொல்லுன்ற விளக்குல சோதி இருக்கு. சூரியன் எல்லாருக்கும் தெரியும், ஆனா இது எல்லாத்த விட பெரிய விளக்கு எது? இது எல்லாத்த காட்டு எது பெருசு? இது எல்லா நமச்சிவாயமே பெருசுங்க. இது எல்லாம் அதாவது நம்ம வீட்டுல ஏத்துற விளக்க விட, வெளியில ஏத்துற வெள்ள தெரிகிற சூரியனை விட, நம்ம சொல்லுல இருக்கிற சோதியை விட, எல்லாத்த விளக்க விட சிறந்தது எது? நமச்சிவாயம். அந்த வார்த்தை தான் சிறந்ததுன்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? நமச்சிவாயம் சிறந்தது, எல்லாமே மித்த எல்லாமே ஒண்ணு சிறந்ததுன்னா மித்த எல்லாமே கம்மிதான். அதை விட கம்மிதான் எல்லாமே, எல்லாத்த விட கம்மிதானே. அதனால எது இதுதான் பெருசு, இல்லக விளக்கு ஒண்ணு பெரிய விளக்கு இல்ல அப்படின்ற. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குன்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீ பொய் பேசாம இருந்தாதான் சான்றோர்களுக்கு நீ தீபம் மாதிரி தெரியும். நீ பெரிய மத்த பிரகாசம் சிக்குன்னு உட போட்டுக்கிட்டு நல்ல செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா பளபளன்னு வந்தா கூட, நீ பொய் பேசாம இருந்தாதான் சான்றோர்களுக்கு விளக்கு. நீ பொய் பேசக்கூடாதுன்னு சொல்றதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தமே தவிர மத்த இந்த விளக்க. அது போல இந்த விளக்கு சின்ன விளக்குங்க, இதுல ஏற்றி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எது? இல்லக விளக்கு ஏற்றி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த பல்லக விளக்கு இந்த சூரியன் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. சிவபெருமானுடைய நல்ல அந்த நமச்சிவாய விளக்கு வந்தாதான் நமக்கு பெரியதுன்னு சொல்ல வந்த பாட்டை இல்லக விளக்குல இது. ஐயா இப்படி எல்லாம் சொல்லினேன்னு அவ என்னதான் நாங்க சொல்லி ஏத்துறது? நாங்க என்னதான் சொல்லி நாங்க விளக்கு ஏத்துங்க, அந்த பாட்டையே சொல்லி ஏத்துங்க. அந்த பாட்டுடைய பொருள் என்ன? நமச்சிவாய மந்திரம். நீ ஏத்துறப்ப இந்த தீபம் எப்படி இருள அழிக்குதோ அது போல நமச்சிவாய மந்திர தீபம் இந்த நம்மளுடைய மன இருளா அகற்றும் நினைப்போட ஏத்தணும். சலம் பூவோடு தூபம் மறந்தறியன்னு சொல்லலாம், தப்பு இல்ல சாமி. எல்லா இந்த சலம் இந்த தூபத்தை கூட ஒரு நாள் என்னால போட முடியாது, ஆனா ஒன்ன என்னால மறக்காம இருக்க முடியாது சாமி அப்படின்ற நினைப்போடு அந்த பாட்டை பாடலாம், தப்பு கிடையாது. வேறு தோழி பங்கன் பாடிட்டு இருக்கிறப்போ நான் வந்து எங்க சாமி எனக்குள்ள இருக்காரு, நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற தைரியமா என்ன பண்ணலாம்? நமக்கு அந்த நினைப்பு தான் முக்கியம். புரியுதுங்களா? இப்படி தப்பா எதெல்லாம் எந்த இடத்துல செய்யக்கூடாதோ அதெல்லாம் அந்த இடத்துல செய்ய வைக்கிற மாதிரியான விஷயங்கள். அப்போ இந்த தமிழ் முறை வேள்விங்கிறது என்னன்னா, அப்ப நீங்க நெருப்பு, இப்ப வேதத்துல நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்பை போட்டாதான் வேதம் வேலை செய்யும். அதுக்கு நெருப்புன்ற இன்கிரீடியன்ட் தேவைப்படும், அது மூலமாகத்தான் அதை வேலை செய்ய முடியும். அதனாலதான் வேதங்கள் பண்ணும்போது வேள்விகள் கண்டிப்பா தேவை. ஆனா திருமுறை என்று சொல்லுகின்ற ஞான வேள்வியில என்ன தேவையில்லை? இந்த புறத்தி, புற ஆகுதி, புற பொருட்கள் அது எல்லாம் போடுறது தேவையில்லை. என்ன அர்த்தம்னா, டாக்டருடைய ஸ்டெத்தோஸ்கோப்பை எடுத்துக்கிட்டு சின்ன நெஞ்சில வச்சு விளையாண்டா கூட பரவாயில்ல, டாக்டருடைய ஸ்டெத்தோஸ்கோப்பை எடுத்துட்டு காய்கறி கூடையில வச்சு அதை வெயிட் போட்டு பாக்குற மாதிரி ஏதாவது இதுக்காவது வித்தியாசம் ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல. டாக்டருடைய ஸ்டெத்தோஸ்கோப் நம்மளுடைய ஹார்ட் பீட்டை கண்டுபிடிச்சு நமக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கு அவ்வளவு உயர்ந்த பொருள். அதை கொண்டு போய் நான் காய்கறி வைக்கிறதோட காய்கறி நறுக்கிறதோட வச்சிருவேன்னா அதுக்கு பொருளே இல்லாத மாதிரி. அப்ப என்ன அர்த்தம்னா, வேதத்தினுடைய பொருளும் தெரியல. யாரு திருமுறை தமிழ் திருமுறையில பண்றாங்க வேள்வி பண்றாங்களா, அவங்களுக்கு வேதத்தினுடைய பொருளும் தெரியல, திருமுறையினுடைய உயர்வும் புரியல. திருமுறை உயர்வு அர்த்தம் இங்க கொண்டு வருவோமா? இங்க கொண்டு வர மாட்டோம். திருமுறையை பாடினாலே அதுக்குள்ள வேள்வி போட்டாங்க. அப்ப என்ன பாட்டு? இன்னைக்கு காசு வேணும்னா என்ன பண்ணாங்க? அந்த காலத்துல காசு வேணும்னா ஒரு வேள்வி பண்ணாங்களா இல்லையா? ஒரு மழை வரணும் என்ன பண்ணுவாங்க? ஒரு வேள்வி பண்ணுவாங்க. ஆயுஷ் ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்கு, பாத்தீங்களா? மிருத்யுஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம். அது பண்ணா என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு ஆயுள் பெருகணும்னு என்ன பாட்டு படிக்கலாம்? ஒன்று குலாம் படிச்சா போதும். ஒன்று குலாம் படிச்சா போதும், ஆயுள் பெருகும். விஷம் நீங்கணும் என்ன பாட்டு படிக்கலாம்? சடையாயேனுமால்
சரணி ஏனுமான். அதுக்கு ஹோமம் பண்ண தேவையில்ல. பாடலுக்குள்ளேயே என்ன இருக்கு? அந்த பாடலுக்குள்ளேயே என்ன இருக்கு? நெருப்பு இருக்கு, ஆகுதி இருக்கு, நெய் இருக்கு, எல்லாமே கலந்துருக்கு. சாம்பார் பொடி பாத்தீங்களா எல்லாரும்? ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க எல்லாரும், ஆன் பண்ணுங்களேன் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். ஏன்னா தெளிவுபடுத்திக்கணும், நம்ம நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். சாம்பார் பொடி எத்தனை பேர் வீட்டுல வச்சு சமைக்கிறீங்க? சாம்பார் பொடி மொத்தமா அரைச்சுக்குவோம்ல, ஞாபகம் இருக்கா? சாம்பார் பொடி வெளியிலயும் வாங்குவோம், வீட்லயும் வச்சுக்குவோம். சாம்பார் பொடியில என்ன இருக்கும்? மல்லி இருக்கும், சீரகம் இருக்கும், கொஞ்சம் போல வெந்தயம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகு, அது மிளகா வத்தல் இருக்கும், இதெல்லாம் மஞ்சள் இருக்கும், பெருங்காயம் இருக்கும். இதெல்லாம் இருந்தா சாம்பார் பொடி. என்னடா சாம்பார் பொடிக்கு சரியா டிப்ஸ் கொடுக்குறியே, நிறைய சாம்பார் பொடி அரைச்சிருப்பியோ அப்படின்னு கேக்குறீங்கல்ல. சில சமயம் எனக்கு சாம்பார் பொடிக்கு தீர்ந்து போயிடுச்சுன்னா எல்லாம் போட்டுதான் அரைப்பேன். சாம்பார் பொடியில 2 ஸ்பூன் போட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் மல்லி, திரும்பவும் ஜீரகம், திரும்பவும் பெருங்காயம், திரும்பவும் போட்டோம்னா அது என்ன ஆகும்? டபுள் டோஸ் தானே, தேவையில்லாதானே? சாம்பார் பொடியிலே எல்லாம் இருக்கு, அப்படித்தானே? சாம்பார் பொடியிலேயே ஜீரகம் இருக்கு, மல்லி இருக்கு, மிளகாத்தூள் இருக்கு, பெருங்காயம் இருக்கு, மஞ்சள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அத போட்டோம்னா போதும். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டா மித்த எதுவும் போட தேவையில்லை. சாம்பார் பொடியையும் போட்டு அதுக்கப்புறம் சாம்பாருக்கு அரைச்சு ஊத்துற எல்லாத்தையும் திரும்பவும் தனியா போட்டோம்னா அந்த சாம்பார் எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் திருமுறையில எல்லா பொடியும் உள்ளுங்க இருக்கு. திருமுறையில தான் ஞானம், சரியை இருக்கு, கிரியை இருக்கு, யோகம் இருக்கு, ஞானம் இருக்கு அப்படின்னு எல்லாம் கலந்த பொடி அதுக்குள்ள இருந்தது. அதை போட்டதுக்கு அப்புறமும் திரும்ப வேத வேள்விகள் அப்படின்ற வேள்வி குண்டத்தை நான் ஏன் வைக்கணும்? புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு ஈஸி, எளிமையா புரியுதா? எல்லாமே அதுல இருக்கு. இருந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் நான் எதுக்கு அதுக்கான விஷயங்களை செய்யறோம் அப்படின்னா அதை டீப் ப்ரமோட் பண்றோம். அதனால இப்ப வேதத்தையும் சரியா புரிஞ்சுக்கல, நான் திருமுறைய வேதம்னு சொல்ல மாட்டேன், திருமுறைய ஆகமம்னு சொல்லுவேன். ஏன்னா வேதத்துல இறைவன் மறைபொருள், திருமுறையில இறைவன் யார் மறைபொருள்? திருமுறை யாராவது மறைஞ்சிருக்கா? திருமுறையில ஏதாவது மறைபொருள் இருக்கா? திருமுறையில வெளிப்பட்டு நிக்கிறான் யாரு? திருமுறையில வெளிப்பட்டு நிக்கிறான் யார்? நிக்கிறான் பெருமான். நான் திருமுறைய வேதம்னு சொல்ல மாட்டேன். திருமுறை என்பது ஆகமம் தான். ஏன் அப்படின்னா அவன் சிவபெருமான் அதுல வெளிப்பட்டு நிற்பதனால அது ஆகமம். அது முன்னோக்கி ஆகமம் எது? 14 மெய்கண்ட சாஸ்திரம். எது? இதுல இருந்து டிரைவ் பண்ணி இந்த ஆன்மாவுக்கும் உயிருக்கும் உடலுக்கும் நான் சொன்ன 5 உடம்பு இருக்கு, 5 உடம்புல ஒரு உடம்புக்கு ஒண்ணு இருக்குன்னு சொன்ன மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மறைபொருள்னு சொன்னத நம்மளுடைய பண்டிதர்கள், இது நார்த் இந்தியன்ஸ் எப்பயும் அவங்க தப்பு தான் புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கும் பாருங்க, நம்ம சிவபெருமான சரியாவ புரிஞ்சிருக்கோம். எவ்வளவோ உரை வந்துருச்சு, திருவாசகம் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு, இருந்தாலும் சிவபெருமான சரியா புரிஞ்சுக்கிறோமா? சிவபெருமானுக்கு ஒருத்தர் சாமி சொன்னாராம், சாமி இனிமே நான் சிவபெருமான வழிபாடு செய்யணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா பழம்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு ஒரு 4 திருமுறை சொல்லுப்பா, அதுதான் சிவபூசை அப்படிதான். போனவன் திரும்ப அதே வேகத்துல வந்தானா, சாமி நீங்க பழம்னு சொன்னீங்கல்ல, பூவும் பழமா ரஸ்தாலியா நாட்டு பழமா என்ன வைக்கணும் சாமி அப்படி கேட்டான். பார்த்தான், இந்த ஜென்மத்துல உனக்கு வரவே வராது ஞானம், நீ என்ன திருமுறை பாடலான்னு கேட்டா பரவாயில்ல, நீ என்ன பழம் வைக்கணும்னு கேட்டா உன் புத்தி பூரா அங்கதான் இருக்கு, உனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி அதை அனுப்பிச்சுட்டான். ஒரு நகைப்பு செய்தி. நான் என்ன சொல்ல வரேன்னா, அட்லீஸ்ட் இந்த பழம் இதெல்லாம் வைக்கிறப்ப மனசு ஒடுங்கும். அப்படியே பாட்டு பாடுறப்ப ஒடுங்கி பாடலான்றதுக்காக தான் வச்சான். எடுத்த உடனே மனம் ஒடுங்காது. இது பழம் வெத்தலை இதெல்லாம் சாமி ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறப்ப மனம் அப்படியே ஒடுங்கும். அப்படி ஒடுங்கி அப்படியே பாடுறப்ப நல்லதா இருக்குன்றதுக்காகத்தான் இந்த சின்ன சின்ன கிரியை எல்லாம் வைக்க சொன்னாங்க. கடைசி வரைக்கும் வெத்தலை பார்க்கலையே, 11 வெத்தலையோ 12 வெத்தலையான்னு எண்ணிக்கிட்டே உட்கார்ந்து தவிர அதெல்லாம் சாமி பார்க்க போறது போய் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, நீராவே ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி அப்படின்னு சாமி அப்படியே உள்ள முருகி, ஏச்சா என்ன அழகா பாடுது குழந்தை, என்ன அழகா பாடுது அப்படின்னு சொல்லி அதுதான் நம்ம சாமி அட்டம். அதனால இந்த செபமாலை அப்படிங்கிறது போற்றி செய்வதற்குரிய பொருள். திருநீரை ஏன் நீங்க மறைச்சு போடலாம்ல? திருநீரை
யாராவது பாத்துட்டாங்கன்னா இவன் நிறைய திருநீர் பூசலான்னு மறைக்கிறோமா? இல்ல. கழுத்துல போட்ட ருத்ராட்சம் மறைக்கல. நாம அடியார்ல சொல்லிக்கிறத மறைக்கல. நானும் அடியார்னு சொல்றத மறைச்சுக்குவேன். ஏன்னா நிறைய பேர் எங்க வீட்டுலதான் முத நானும் அடியார்னு சொன்னாலே எங்க வீட்டுல சேர்த்துக்க எங்க வீட்டுக்குள்ள நீ சேர்த்துக்க மாட்டாங்க. ஏதோ சாமியார் போலவே ஏதோ பண்றான் போல அவங்க ஒண்ணும் புரியல. அதனால வீட்டுல வந்து தெரியாத மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. ஆனா அடியாரா இல்லாமதான் நான் மறைச்சுக்குவேன். சரி, அப்போ நாம தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் முறையில திருமுறை அறிந்த நாம நமச்சிவாய ஜெபமாலைய எல்லாருக்கும் தெரிந்தது போல நாம் கோவில்ல வச்சு உருட்டுற அங்க மறைபொருள் வந்து மறைபொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான நாம தேடிக்கொண்டிருக்கிறோம்னு எல்லாரும் பார்க்கணும். பிரச்சனை கோவில்லையே கோவில் ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். நீங்க பெஸ்ட் யார் இருக்கிறதுல பெரிய சிவபக்தன் யாரு? இருக்கிறதுலே பெரிய சிவபக்தன் யாரு? கண்ணப்பர். சரி, வேற அடியார்கள் தாங்கய்யா. எனக்கு தெரிஞ்சாங்களா இருக்கிறதுலே பெரிய சிவபக்தர் யாரு? வளர்மத்தியம்மா திருவடி வணக்கம். இருக்கிறதுலே பெரிய சிவபக்தர் யாரு? அடியார்கள் தாங்கய்யா. சரி, இப்ப நான் சொல்றேன். நந்தியா? இது நீங்க யாரும் எதிர்பார்க்காதது. சரி, இருக்கிறதுல முதல் சிறந்த சிவபக்தர் யாரு தெரியுமா? அன்னை பராசக்தி தான். அவதான் சிறந்த சிவபக்தி, தெரியும்ல? அன்னை அவதான் முதல்ல பண்ணா. அவதான் பண்ணா. அன்னை பராசக்தியும் சிவபெருமானும் சேர்ந்த வடிவம் யாரு? அன்னை சிவபெருமானும் அன்னை பராசக்தியும் சேர்ந்த வடிவம் யாரு? சிவலிங்கத்திலேயேதான் ரெண்டு பேரும். நான் வீடியோல தெரியுறேன்னா சிவபெருமானும் அன்னை முருகப்பெருமான். எல்லாரும் நிமிஷம் மீட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம். நீங்க சொன்னீங்கல்ல சிவபூசை பண்றப்ப யாருக்கும் தெரியாம மேல ஒரு இதை போட்டுதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. திருச்செந்தூர்ல எல்லாம் பாக்குற மாதிரி கையில ஜபமாலைய வச்சு கையில பூவை வச்சு சிவபெருமான் யாருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு? முருகப்பெருமான் யாருக்கு பூஜை பண்ணிட்டு? சிவனுக்காக. சிவபூஜை பண்றப்போ நீங்க இன்னைக்கும் போனீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கையில என்ன இருக்கும்? ஜபமாலைய மறைச்சு பண்றாரா? ஒருவேளை மறைச்சுதான் பண்ணணும், என்ன பண்ணிருந்துருக்கணும்? அந்த கையில ஒரு துணியை போட்டிருக்கணுமா இல்லையா? ஐயா, அங்க மலர் தான் இருக்கும் அவர் கையில. இல்ல பாக்கலையா நாகச்சோதி அம்மா? தாங்கம்மா, நீங்களாம் இப்படி சொல்லலாமா? கையில ஒரு கையில மலர் இருக்கும், ஒரு கையில ஜபமாலை இருக்கு. பாத்தீங்களா? முருகனுடைய கையில ஜபமாலை இருக்கும். அப்போ ஜபமாலை முருகனே செஞ்சு காட்டுறான் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. ஏன்னா அவன் செஞ்சு காமிச்சாதான் நமக்கு தெரியும். வாத்தியார் 1 2 3 வாயில வர வச்சு கும்புக்கு செஞ்சாதான் பிள்ளையும் 1 2 3 பண்ணும். அது மாதிரி நான் ஜபமாலை பண்றேன், கையில ஜபமாலை வச்சு பெருமான வழிபாடு செஞ்சு வெற்றி என்ற வேலை என் கையில எப்பயும் இருக்கிறது போல நீயும் சிவத்தை வழிபாடு செய்து வெற்றி என்ற வேல் உன் கையில இருக்கும். நீயும் எல்லாத்தையும் வெற்றி பெறுவாய், எல்லாத்துலயும் சிறந்து விளங்குவாய்ன்றத சொல்லி காண்பிக்கிறதுக்கு பேர் தான் என்ன? திருச்செந்தூர் முருகன். அப்ப திருச்செந்தூர் முருகன் கையில இருக்கக்கூடிய ஜபமாலை அறையல. அதனால சந்திரம்மா மியூட் பண்ணிக்கலாம் சார். திருச்செந்தூர் பெருமான் கையில இருக்கக்கூடிய ஜபமாலை என்ன பண்ணல? ஏன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அம்மா சொன்னாங்க, ஐயா ஜபம் பண்ணும்போது கண்டிப்பா மறைச்சிருக்கணும் ஐயா, அதுதாங்க சொல்லிருக்காங்க. ஏன் சொல்லிருக்காங்க? ஏன்னா வேதம் மறைபொருள்னா மறைத்து சொல்லணும்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. இல்ல, வேதம் என்பதுல சிவபெருமான் மறைந்திருக்கான், அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதனால நீங்க தெளிவா செய்யலாம். தெளிவா நீங்க சிவபூசைய யாவரும் காணும்படி யாவரும் செய்யும்படி செய்யலாம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நமச்சிவாய மந்திரம் எல்லாரும் காணும்படி சொல்லலாம். சிவாய நம என்பது நம்ம காதுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி சொல்லணும்.
இந்த சிவய சிவ மனசுக்குள்ளேயே சொல்லணும், யாருக்கும் கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் இது ஒண்ணும் கிடையாது, அதுவா மாறிக்கிறோம். நமச்சிவாய மனம் சொல்லிட்டு இருக்கிறப்ப டக்குனு சிவாய நம்ம வர்றப்போ அது சப்தம் குறைஞ்சு நமக்குள்ள மட்டும். ஏன்னா கணவன் மனைவி 2 பேர் சாமி அம்மா போடுங்க ஐயா போடுங்க, வீழ்ச்சி காட்டுங்க, கையில ஜபமாலை தெரியுதா, ஐயா வச்சிருக்க ஜபமாலை தெரியுதா? தெரியுதுங்க, நல்லா தெரியுது ஐயா. முழுசா கட்டுங்க ஐயாவை, முழுசா கட்டுங்க. ஆகா 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 ஆகா. யாராவது திருச்செந்தூர் திருப்புகள் ஒண்ணு நமச்சிவாய யாராவது விண்ணப்பிங்க, அப்படியே வச்சிருங்க சாமி, அப்படியே வச்சுங்க. திருச்செந்தூர் திருப்புகள் விண்ணப்பிக்கலாம் யாராவது ஒருத்தவங்க. என்னாச்சு? விண்ணப்பிக்கிறேன். அப்படியே விண்ணப்பிங்க ஐயா, விண்ணப்பிங்க. சல்லாபம் ராகம். எல்லிசையில் உச்சித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி துழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள்ளறியும் அன்பை தருவாயே. உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள்ளறியும் அன்பை தருவாயே. எலிசையில் உச்சித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி துழலாதே பயிர் தகர்த்தல் இடையறந்த திணை காவல் வனசகுர மகளை வந்தி தணைவோனே. கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே. இதான் திருச்செந்தூர். கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன கிளைய கந்த பெருமாளே. கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன கிளைய கந்த பெருமாளே. கந்த பெருமாளே இளைய கந்த பெருமாளே. ஐயோ எனக்கு இடம் தெரியல, அப்படியே முருகனையே அப்படியே சக்கரை பொங்கல் மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. முருகனையே சக்கரை பொங்கலா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இந்த முருக பெருமானுடைய அந்த வடிவமும் ஐயா பாட்டும் கேட்கிறப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, முருகன் தான் நமக்கு காமிச்சிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா கையில ஜெபமாலை வச்சு கண்டிப்பா நீங்க பூஜை பண்ணுங்க, ஒன்னும் தவறு இல்லை. குன்றின் மேலிட்ட விளக்கு போல நீங்க செய்யலாம். இறைவன் மறைபொருளாக இருக்கானே தவிர மறைத்து சொல்ல வேண்டிய பொருளாக இல்லை. இறைவன் வெளிப்பட வேண்டும் என்பது, அவன் மறைபொருளா இருக்கணும்னா அவைய திருமுறையில வெளிப்பட்டு காண்பிக்கிறான். பெருமான் மறைபொருளா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அப்படியே வேதத்தோடயே நின்றுப்பான். ஏன் இத்தனை பேரை திருமுறை பாட வச்சு மணிவாசகர திருவாசகம் பாட வச்சார்? இது போக 14 மெய்கண்ட சாத்திரங்கள்ல மெய்கண்டார் பரம்பரையை தோற்றுவித்து ஏன் இவ்வளவு விளக்கி நம்மளுக்கு சொல்லணும்னா அவன் வெளிப்படணும்னு நினைக்கிறான். அதனால நம்ம வெளிப்பட்டு செய்வதில் எந்த பிழையும் இல்லை, தவறும் இல்லை அப்படிங்கிற செய்தியை சொல்லி எல்லாரும் செபமாலை வச்சுக்கணும். இனிமே நானும் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கையில நம்ம எப்பயுமே திருவாத சிந்தனை நிகழ்வு நடக்கும் போது ஒரு கையில செபமாலை வச்சுக்கிட்டு நம்ம பெருமான ஆகா எனக்கு தெரியுது, அம்மா காட்டுறேன். செபமாலை வச்சுக்கோங்க, சின்னதா வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா கை கடக்கமா இருந்தா வச்சுக்கோங்க எல்லாரும். இப்ப இல்ல, அடுத்த அமர்வுல நம்ம அதை தொடங்கலாம். அதனால செபமாலை என்பது நம்மளுடைய உடைமையில ஒன்னா இருக்கணும். நம்மளுடைய உடைமையில ஒன்னா இருக்கணும். நமக்கு அது இல்லாம நம்ம எங்கேயும் நகரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செபமாலை எப்பயுமே ஒன்றாக ஜெபமாலை எப்பயுமே கையில இருக்கணும். நம்ம கையில ஜெபமாலை வச்சிருக்கிறதே ஒரு பெரிய மனத்திடம், மன பாதுகாப்பு. அந்த காலத்துல கழுத்துல போட்டிருப்பாங்க, அதை எடுத்துக்கு எப்ப வேணாலும் அவங்க ஜபிப்பாங்க. அதனாலதான் உள்ளுக்குள்ள நம்ம அந்த மாலை எப்பொழுதுமே கழுத்துல போட்டிருக்கிற மரபு உண்டு. அதனால செபமாலை இருந்தா நம்மளால போற்றி செய்கின்ற அந்த வேட்கை நமக்கு அதிகமா இருக்கும். நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்ல, எழுதணும், ஒரு கவிதை எழுதணும், என்ன வேணும்? புத்தகம் வேணும், ஒரு பேனா வேணும், அட்லீஸ்ட் இந்த 2வது வேணும் இல்லை? அது போல போற்றி செய்வதற்குரிய ஒரு பொருள் தான். எதுவுமே இல்லாம போற்றி செய்யலாம், தப்பு கிடையாது. இப்ப சபமாலையும் கூட தேவையில்லை. ஒரு காலம் நீங்க கொஞ்சம் மேல்படி போக போக சபமாலையும் கூட தேவையில்லை. அவன் 24 மணி நேரம் மனசுக்குள்ள மூச்சு காத்து மாதிரி அவன் ஒன்னா சேரப்பான், அது மாதிரி ஆயிடும். ஆனா அதுக்கு முந்தைய காலமாக நம்ம கையில என்ன வேணும்? நம்ம கையில ஒரு சின்ன உபகரணம் வேணும். அதனால எப்பொழுதுமே அது சரியா செய்யலாமா? அடுத்த அமர்வுல இருந்து செய்வோமா?
நல்லது நல்லது நல்லதுங்க சொன்ன. ஆக அந்த அந்த விஷயங்களை நம்ம செய்யலாம் அப்படின்ற அந்த செய்தியோடு நம்ம உள்ள போவோம். சிவாயம். சரி, ஏன்னா இப்போ நம்ம அதுக்கான தெளிவு இப்ப நம்ம போட்டிக்குள்ள போயிடலாம். இப்ப நம்ம நேற்று பார்த்தது அரசே போற்றி அமுதே போற்றி. எத்தனை பேரு இலக்கணம் படைச்சிங்க? சரி, படைக்காதனாலும் பரவாயில்ல, அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் தான் டைம் உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு கவிதையாவது வந்துடணும். ஒரு கவிதையாவது வந்தது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அரசே போற்றி அமுதே போற்றின்னு சொல்றோம்னா கண்டிப்பா பெருமானை பற்றிய ஒரு படைப்பு, தமிழ் படைப்பு இருக்கணும். 4 வரி எழுதுங்க, அவங்க 4000 வரி எழுத வைக்கிறானா இல்லையான்னு பாருங்க. சரி, அதுக்கடுத்து விரை சேர் சரண விகிர்தா போற்றி. அடுத்தபடி இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய அந்த பாடல் வந்து 105வது வரி. விரை சேர் சரண விகிர்தா போற்றி. விரை அப்படின்னா நறுமணம் அப்படின்னு பொருள். விரைனா என்னது? விரையார்ந்த மலரடி, விரையார்ந்த சேவடி அப்படின்னு பொருள். இந்த விரை என்ற நறுமணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட நறுமணம் அப்படின்னா, இப்பயும் கொஞ்சம் பேர் என் கூட இணைந்திருக்கலாம். வாய்ப்பு இருந்தா என் கூட நீங்க வீடியோல இணைந்திருக்கலாம். எனக்கு அம்மா மட்டும்தான் தெரியுறாங்க. வாய்ப்பு இருந்தா இருக்கலாம், இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து இவங்க தெரியுறாங்க, அம்மா அது அம்மா ஜானகி அம்மா, வெங்கடேஷ் ஐயா, நாகஜோதி அம்மா, அம்மா, எல்லா அம்மாக்களும் தெரியுறாங்க. சித்தாம்மா தெரியுறாங்க, கோலபான் அம்மா. கீழே சில பேருடைய பேர் கட்டாயிருக்காது, பிரேமாமா எல்லாம் தரேன். விரை அப்படின்ற அந்த மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம், ஸ்மெல்லு, அதை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா கவனிங்க. முல்லைப்பூ, முல்லைப்பூ ஒரு வரிசை. பிச்சிப்பூ, பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க. முல்லைப்பூ வேற, பிச்சிப்பூ வேற, அது ஒரு வரிசை. மல்லிகைப்பூ, அது ஒரு வரிசை. அதுக்கப்புறம் வந்து செண்பகப்பூ. இது 5 மலர்களையும் ஒரு வரிசையா கட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? அகில், சந்தனம், வெட்டிவேறு. அகில், சந்தனம், வெட்டிவேறு, இன்னொரு 2 திரவியங்கள், 5 திரவியங்களை வச்சு மொத்தமா அரைச்சிடும். எல்லாத்தையும் மொத்தமா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடும். இந்த அரைச்ச பேஸ்ட் எல்லாம் சிவலிங்க திருமேனியில அப்படியே தடவுறோம். தடவிட்டு இந்த 5 வித மலர்களையும் சாமி மேல சாத்துறோம். இப்ப 5 வித மலர்கள்லையும் 5 விதமான நறுமணங்கள் வருமா? இப்ப நம்ம 5 நறுமண பொருள்களை அரைச்சிருக்கோமா? அதெல்லாம் சேர்ந்து 5 விதமான நறுமணங்கள் வருமா? இப்ப அந்த 5 + 5 இந்த 10 நறுமணமும் சேர்ந்து சிவபெருமான்ல இருந்து ஒரு நறுமணம் வரும் பாருங்க. புரியுதுங்களா? அகில், சந்தனம், அப்புறம் வந்து மற்ற புனுகு, இதெல்லாம் சேர்த்து அரைச்சு, வெட்டி வேறு இதெல்லாம் சேர்த்து அரைச்சு பெருமான் மேல அப்படியே. பெருமானுக்கு அபிஷேகம் கிடையாது. நல்லா கவனிங்களேன், இது ஒரு சின்ன ஒரு விஷயம். சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் கிடையாது, வெட்டி வேறு அபிஷேகம் கிடையாது, திரவியம் அபிஷேகம் கிடையாது. அதெல்லாம் தனியா உட்காந்து குளம் ஊற்றி நம்ம தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்றோம், அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தனம், வெட்டி வேறு இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க? அரைச்சிடுவாங்க. அரைச்சு என்ன பண்ணணும்? பெருமான் மேல அப்படியே பூசணும். அப்படியே பூசி அப்படியே விட்டுருவாங்க. இதுதான் பெருமானுக்கு செய்யற. பெருமானுக்கு அபிஷேகத்தை 5 பொருள் தான். என்னது? ஆனைந்து. பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், நெய் அபிஷேகம், பசஞ்சானம், கோமயம். இந்த 5 பொருள் தான் அபிஷேகமா ஊத்தக்கூடிய பொருள். அது நல்ல பழம், நிறைய அபிஷேகமா ஊத்தக்கூடிய பொருள். இந்த ஆனைந்து தான் ஆடுவான். ஆனைந்துனா ஆ என்ற பசுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய 5 பொருள். இந்த ஆனைந்து தான் பெருமான் ஆடுவான். அவனுக்கு ஆட்ட வேண்டிய பொருள். மித்த எல்லாமே சந்தன அபிஷேகம். சந்தன கோயில் அபிஷேகம் பண்றோம்ல, அபிஷேகம் கிடையாது. சந்தனம் அவன் மேல அப்படி தடைவிடுவான். அப்படி இருக்கணும். அது என்ன பண்ணக்கூடாது? தண்ணியை ஊத்தி கழிவிடக்கூடாது. புரியுதுங்களா? அவங்க சொல்றது புரியுது? நான் சொல்றது புரியுதுங்களா? சந்தனம், அகில், எல்லா வாசனை திரவியங்களையும் அரைச்சு பெருமாள் அப்படி என்ன பண்ணிடுவாங்க? தடை விட்டுருவாங்க. தடை விட்டா யார் எப்ப போனாலும், இப்ப நீங்க போறீங்க, 1 மணி நேரம் கழிச்சு போறீங்க, எப்படி இருக்கும் அந்த இடம்? நல்ல வாசனையா இருக்கு. அதுதான் முக்கியம். அந்த ஸ்மெல்ல வரணும். யாருக்கு வரணும்? அடியவர்கள் வர்றவங்க எல்லாம் வந்து பெருமானுடைய அந்த அபரீத அந்த ஸ்மெல்லு, அந்த சந்தனம் அகில் எல்லாம் போடுறோம்ல, போட்டு பெருமானுக்கு பல விதமான மலர் மாலைகள் போடுறோம்ல, போட்டதுல இந்த 2 மனமும் கலந்து ஒரு ஸ்மெல் வரும்ல, அதை நீங்க இன்ஹேல் பண்ண உடனே என்ன ஆயிடும்? அப்படியே நான் மனசுல இருந்து அது உள்ள இருக்கக்கூடிய கசடுகள்ல இருந்து நீங்கும். நீங்க பாத்தீங்கன்னா நல்ல நறுமணத்திற்கு என்ன பொருள் உண்டு? நல்ல நறுமணத்திற்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை ஆற்றல் உண்டு. நல்ல நறுமணத்திற்கு 2 விஷயமும் உண்டு.
காமத்தை தூண்டவும் செய்யும், காமத்தை அழிக்கவும் செய்யும். ரெண்டுமே உண்டு. இந்த மலர் இருக்கு இல்லையா, அது என்னது, நம்ம தாழம்பு இருக்கு இல்லையா, தாழம்பு மலருக்கு காமத்தை தூண்டுகின்ற ஆற்றல் உண்டு தாழம்புக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மணப்பெண் அலங்காரத்துக்கு மணப்பெண்ணுடைய ஜடைகள் என்னதான் போடுவாங்க அந்த காலத்துல. நான் சொல்றது அந்த காலம் தாழம்பூ தான் ஜடை. தாழம்பூ வச்சு கட்டுவாங்க. ஜடைனாலே தாழம்பூ தான். இன்னைக்கு கல்யாண பொண்ணு இருக்கு, ஆனா அது தலையில பூவே கிடையாது. கல்யாண பொண்ணு, புது பொண்ணு, ஒரு நூல்லயே கலர் கலர் நூல்லைங்க, இப்போ நூலு, கலர் நூல், பூவு, பிளாஸ்டிக் பூ. அந்த பொண்ணுக்கு தலையில ஒரு சொட்டு எண்ணெய் இல்ல, ஒரு சொட்டு மல்லிகைப்பூ கிடையாது, ஒரு சொட்டு. ஏதாவது நார்மலா நம்மளாவே என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல நாள்னா வீட்டுக்கு வரவங்களுக்கு மல்லிகைப்பூ கொடுப்போம். கல்யாணத்தன்னைக்கு அந்த பூ, அந்த பிள்ளைக்கு என்ன கிடையாது, தலையில பூ கிடையாது. எப்படி ஐயா புவனேஸ்வரி அம்மா என்ன சொல்ல வந்தீங்க? ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, தாழம்பூக்கு பூ வச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க சாமி. கல்யாணத்துக்கு போறவங்க பூ வச்சுக்கிறாங்க, கல்யாண பொண்ணுக்கு பூ கிடையாது. இப்ப அதுவும் இல்லாம போச்சு. கல்யாணத்துக்கு போறவங்க கூட இப்ப மல்லிகைப்பூ பிளாஸ்டிக்ல வச்சுக்கிறாங்க. எல்லாருமே மல்லிகைப்பூ பிளாஸ்டிக்ல வச்சுட்டு, அது என்ன சொல்ல வரேன், அந்த மலர்கள் அது நூல்ல, அந்த சேலைக்கு மேட்சா நூலுலதான் இப்ப எல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. இதுல அதுவும் இல்லாம ஃபாரின்ல இருந்து பூ வச்சுறாங்க. இப்ப சில பேர் பூ வைக்கிறாங்க ஃபாரின்ல இருந்து, எங்க பிரான்ஸ்ல இருந்து, பிலிப்பைன்ஸ்ல இருந்து, சின்ன சின்ன பூ இல்ல, இது மைன்யூட்டான பூ. அது பூல ஸ்மெல்லே இருக்காது, அந்த பூல ஸ்மெல்லே இருக்காது. அந்த பூவை போய் தள்ள வச்சு அந்த அம்மா பூ வச்சிருக்கான்னு தெரியாது, அந்த அம்மா நெத்தியில பொட்டு வச்சிருக்கான்னு தெரியாது. கண்டிப்பா எனக்கு மஞ்சள் பூசவே கூடாது. மேக்கப் என்ன சொல்லிடுவாங்க அந்த அம்மா, தயவு செய்து என்ன பண்றீங்க இல்லையோ மஞ்சள் பூசிடாதம்மான்றாங்க. மஞ்சள் தான் மங்களமே. மஞ்சள் முகத்துல மஞ்சள் பூசாம, தலையில பூ வைக்காம, இது என்ன கல்யாணம்னு எனக்கும் தெரியல. இதுதான் இன்னைக்கு வரைக்கும். இதுல என்னன்னா கல்யாணம் பண்ணி டான்ஸ் வேற ஆடணுமா, அதெல்லாம் என்னடமோ கலாச்சாரம். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, பூக்களுடைய நறுமணத்திற்கும் மனிதனுடைய மனத்திற்கும் என்ன இருக்கான், கனெக்ஷன் இருக்கு. அதனால தாழம்பு இது காம எண்ணத்தை தூண்டுறதுனால தாழம்புக்கு ஒரு கதையை சொல்லி என்ன பண்ணியாச்சு, தாழம்புக்கு ஒரு கதையை சொல்லி தாழம்புவை ஒமிட் பண்ணியாச்சு. சிவ வழிபாட்டுல இருந்து அது தூக்கியாச்சு. ஏன், சிவ வழிபாடு யோகத்தை நோக்கி போகணும், இது போகத்தை நோக்கி போகுது. வேற சக்தி வழிபாடு இருக்குல்ல, அன்னை சக்தி வழிபாடு, என்ன கவனிங்கள, சக்தி வழிபாடு போகத்தை நோக்கி தான் கூட்டிட்டு போகும். என்ஜாய் பண்ணுன்னு சொல்லும் சக்தி வழிபாடு, நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லும். அதனாலதான் காமாட்சிக்கும் மீனாட்சிக்கும், இன்னைக்கும் மீனாட்சி குங்குமம் எப்படிதான் இருக்கும், தாழம்பு குங்குமம் பாத்துருக்கீங்களா, மீனாட்சி குங்குமம் தாழம்பு குங்குமம். எங்க ஊர் தானே மீனாட்சி, நான் நெற்றியில போயிட்டு அங்க இருக்க குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில முகம் கழுவுறப்போ அங்க குங்குமம் இருக்காது, ஆனா தண்ணி வலிஞ்சோடி இது அந்த மூக்கு கிட்ட வர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த தாழம்பு ஸ்மெல் அடிக்கும். அவ்வளவு தாழம்பு நறுமணம் இருக்கும். அந்த நறுமணத்திற்காக இது தாழம்பு கிடையாது, இது தாழம்பு ஜடம். ஆமா, அருமை அருமை அருமை. தாழம்பு ஜடம் காட்டுறாங்க. இது மாதிரிதான் தாழம்பு ஜடம் இந்த காலத்துல பண்ணாங்க. இன்னைக்கு ஜட அலங்காரம் வைக்கிற மரபே இல்ல. ஒரே ஒரு கொண்டை மட்டும் தான் போடணும், பின்னாடி ஜடையே இருக்காது, அந்த பிள்ளைக்கு ஜடையே இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்றாங்க. ரொம்ப கிடையாதுங்க சாமி, தலையை விரிச்சிட்டு தானே இருக்காங்க. விரிச்சு போடுறது இப்ப எல்லாம் பேசலையா, தலையை விரிச்சு போட்டு இருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால தாழம்பு நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கும் நீங்க அபிஷேகம் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு நான் அடியேன்னு சொல்றதை எடுத்துக்கோங்க. நீங்க சுவாமிக்கு ஏதாவது செய்யணும்னா அந்த 5 விதமான மரமர பொருள்களையும் அரைச்சு அவன் மேல அப்படியே பூசிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாட்கள் அந்த ஸ்மெல் என்ன பண்ணும், அந்த இடத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கும் ஸ்மெல். அந்த ஸ்மெல்ல நம்ம இன்ஹேல் பண்றப்போ, அந்த ஸ்மெல்ல நம்ம உள்ளுக்குள்ள ரசனை செய்யறப்போ என்ன ஆகும், அப்படியே நமக்கு பல விதமான மன ஒடுக்கம் ஏற்படும்ன்றதுக்காகத்தான் இந்த விரையார்ந்த மலர்களையும் விரையார்ந்த அந்த பொருட்களையும் பெருமான் மேல வாசனை பொருட்களை தடவணும். ஏன்னா வாசனை பொருட்களை தடவுறது மூலமா இந்த ஆன்மாவினுடைய சலனத்தை ஈஸியா கட்டுக்குள்ள கொண்டு எடுத்த முடியும். அதனாலதான் இன்னைக்கும் யோகா பண்ணும்போது சின்னதா ஒரு பத்தி பொறுத்துட்டு யோகா பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஸ்மெல் வர மாதிரி வச்சு யோகா பண்ணுவாங்க, நீங்க பாத்தீங்கன்னா. அதனால இந்த விரை அப்படின்ற வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய அர்த்தம் உண்டு. விரைன்ற வார்த்தைனா 5 விதமான நறுமண பொருட்களை அரைச்சு பெருமான் மேல அப்படியே தடவி விட்டுறணும். அதுக்கு மேல அவனுக்கு நாம எல்லாம் என்ன பண்றோம், பெருமான் மேல
இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கோவில்களும் ஏதாவது கோவில் தைல காப்புன்னு தான் போடுறாங்கல்ல, தைல காப்பு கிடையாது. பெருமானுக்கு இந்த மாதிரி திரவிய காப்பு போடுறதுதான் வழக்கமே. சிவலிங்க திருமேனியில திரவிய காப்பு போடுறதுதான் வேலை. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா நம்ம வட இந்தியால அந்த காப்பு எப்பயுமே போடுவாங்க பாத்தீங்களா, போட்டு அந்த சந்தனத்திலேயே தடவிடுவாங்க, அதுலயே டிசைனா வரைவாங்க பாத்தீங்களா, சாமி நெத்தியில சூழ இருக்கிற மாதிரி அப்படியே வரைவாங்க, உள்ளுக்குள்ள அப்படியே வரி வரியா வரைஞ்சு வைப்பாங்க. அப்போ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமி மேல அப்படியே அரைச்சு, வீட்டுல எப்பயுமே இதெல்லாம் இருக்கணும். நீங்க வந்து கையில வந்து அந்த கல்வம் சொல்லுவாங்க, அரைக்கிற கல்வம், அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் போல வெட்டி வேறு, கொஞ்சம் போல சந்தனம், கொஞ்சம் போல அகில், கொஞ்சம் போல பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் போட்டு கையிலேயே அரைச்சு 1-2 அரைச்சு, நல்ல மைய அரைக்கணும் அவசியம் இல்லை, 1-2 மைய அரைச்சு அப்படியே பெருமாள் அப்படியே தடவி விட்டுட்டு அவனுக்கு நெத்தியில திலகம் மட்டும் இட்டுட்டு அப்படியே அந்த மல்லி எந்த நறுமலர் பூல இதை போட்டு அவனை வழிபாடு செஞ்சு பாருங்களேன். அப்படியே மணக்க வலி. நீங்க சந்தனம் ஊத்தி உடனே தண்ணீர் ஊத்திட்டே வச்சுக்கோங்க, அந்த சந்தனம் என்ன எடுக்கு, தண்ணியோட தண்ணிய கரைஞ்சிருது. சந்தனம் எதுக்காக? சந்தனம் எதுக்காக? நறுமணத்துக்காக. நறுமணத்துக்காகத்தான். நறுமணத்தை உடனே கழுவி எடுத்துடுறோமே, அதுல என்ன பயன் இருக்கு? சந்தனம் வந்ததுக்கான அவ்வளவு சந்தனம் செஞ்சதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. வெட்டி வர போட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதுக்கு மேல பல திரவியங்கள் போட்டு அப்படியே இப்ப சீயக்கா பொடியில சாமிக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த காலத்துல அப்படி பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு சீயக்கா பொடி போறது என்னமோ, சாம்பு போறது என்னமோ, பேஸ்ட் போடுறது என்னமோ பண்றோம். அதனால அந்த மரபு என்ன சொல்லி தருதுன்னா, அந்த சுகந்த நறுமணத்துல நாம் உட்கார்ந்து சுக வழிபாடு செய்யும் போது மனம் தட்டுன்னு ஒடுங்கும், அப்படியே சிவத்தோட ஒடுங்கும், ஒன்றும். புரியுதா உங்களுக்கு? அந்த காரணத்துக்காகத்தான் நறுமணம் இருந்தது. கல்யாண பொண்ணுக்கு தலை நிறைய மல்லிப்பூ வைக்கிறதோ எதுக்காக? காதல்ல மனம் ஒன்றணும். எதுக்கு? கணவனுக்கும் மனைவிக்கும் ஒன்றணும்ன்றதுக்காகத்தான் வச்சது, வேற ஒண்ணும் அதுக்காக இல்ல. அப்போ பெருமான விரை சேர் அப்படின்னா, விரை சேர்னா இந்த நறுமணங்கள் எல்லாம் பெருமானிடம் இருக்கின்றது. எந்த நறுமணங்கள்? 5 விதமான திரவியங்களும் 5 விதமான விரை சேர் சரண விகிருதா போற்றி. அவனுடைய திருவடி, இறைவனுடைய திருவடியில மனம் கிடையாது. மனம் எந்த பொருள்ல மட்டும்தான் கிடைக்கும்? மனம் நாற்றம் எந்த பொருள்ல மட்டும்தான் கிடைக்கும்? மண் தத்துவத்துல மட்டும்தான் கிடைக்கும். இறைவன் மண் தத்துவம் அல்ல, அவன் ஞான தத்துவம். ஞான தத்துவத்துல ஞான மனம் கமலனும். அந்த ஞான மனம் எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல. கவனிங்க ஒரு நிமிஷம். இப்போ மண்ணுல செஞ்சாதான் வாசனை வரும். நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இதோட நிறைவு செய்யணும். ஒரு வரிதான் நீங்க பார்க்க போறோம், இருந்தாலும் அது நல்ல சிறப்பா பார்க்கலாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்காக இந்த ஒரு நிமிடம் மட்டும். இப்போ 1000 கோடி சூரியன் சேர்ந்தா அந்த ஒளி யார் ஒளி மாதிரி இருக்கும்? சிவபெருமானுடைய திருவடி ஒளியா இருக்கும்னு சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த ஒரு சூரியனை பார்த்தாலே கண்ணு கூசுது, மனசுல நினைச்சு பாத்துக்கிறோம். 1000 கோடி சூரியன் சேர்ந்தா எப்படி வெளிச்சம் இருக்கும்? அந்த வெளிச்சம் மாதிரி சிவபெருமானுடைய திருவடி வருமே நினைக்கிறப்போ நமக்குள்ள அதை யூகிக்க முடியுதா? சிவபெருமானுடைய திருவடி ஒளியை யூகிக்க முடியுதா? அது போல ஞானம் மனம், ஞானம் வந்துருச்சு, ஒருத்தவங்களுக்கு ஞானம் வந்துருச்சு. ஞானம் வந்துட்டா ஞானத்துக்கு ஒரு நறுமணம் உண்டு, ஞானத்துக்கு ஒரு மனம் உண்டு. எப்படி ஞானத்துக்கு ஒரு ஒளி உண்டோ ஞானத்துக்கு ஒரு சுவை உண்டு. இந்த நீருக்கு சுவைதான் இன்னைக்கு பார்த்திருக்கோம்ல. நீர் சுவை, நீரினுடைய வடிவமாகத்தான் சுவை வருது. அந்த சுவையெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? அல்வாவா சாப்பிடுறோம், லட்டா சாப்பிடுறோம், நிறைய சுவைகள் அனுபவிக்கிறோம் இல்லையா? அந்த சுவை நீரினுடைய சுவை. ஆனா ஞானத்துக்குன்னு ஒரு சுவை உண்டு, ஞானத்துக்குன்னு ஒரு மனம் உண்டு, ஞானத்துக்குன்னு ஒரு ஊறு உண்டு, ஞானத்துக்குன்னு ஒரு ஓசை உண்டு, ஞானத்துக்குன்னு ஒரு விஷயம் உண்டு. இதெல்லாம் செஞ்சு காட்டணும் உங்களுக்கு. இப்ப ஞானம் வந்துருச்சுன்னா ஓசை கேட்கும், ஞான ஓசை. நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. எல்லாரும் அப்படியே பொருள் அப்படியே கையில இருக்கிற பொருள் எல்லாம் டப்புன்னு போட்டு அப்படியே 5 நிமிஷம் இங்கே அப்படி என் கூட சேர்ந்தே இருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. எல்லாரும் எங்க அப்படியே போட்டுட்டு போன வச்சிருக்கேன் ஃப்ரீயா உட்காருங்க, கையில குடிக்காம. இப்போ ஞானத்துக்குன்னு ஒரு ஓசை உண்டுன்னு சொன்னேன்ல. ஞானம் வந்துருச்சுன்னா அந்த ஓசை எப்படி இருக்கும்னா, வண்டு முரளும் நாதமும், பற இசை நாதமும், சங்க நாதமும், மணி ஒளி ஓசை நாதமும், இது எல்லாம் மொத்தமா சேர்ந்து கேட்டா எப்படி இருக்கும்?
இது மாதிரி தசநாதங்கள் உண்டு. இதெல்லாம் மொத்தமா சேர்த்து கேட்டா ஒரு நாதம் கேட்கும்ல, அந்த நாதம் தான் எந்த நாதம்? ஞானத்துக்குரிய ஞானம். ஞானம் வந்துருச்சுன்னா இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சு. இந்த ஆன்மாவுக்கு காதுன்ற கருவி மூலமா இல்ல, ஆன்மாவே கேட்க ஆரம்பிக்கும், கருவிகளே இல்லாம. என்னென்ன சவுண்டு? அதனால சிவபெருமான வழிபாடு செய்யும் போது மணி ஓசை, பறை ஓசை, சங்க ஓசை, அரகர ஓசை, மண்டு முரளும் ஓசை என்று பலவிதமான ஓசைகளை அங்க கேட்டு கேட்டு பழகும் போது, ஓ ஞானம் வந்தா இப்படித்தான் ஓசை இருக்குமோன்னு சொல்லி தருவது போல ஞானத்திற்கு மனம் உண்டு. இந்த மூக்குல ஞானம் வந்துட்டா ஒரு மனம் கமலும், ஞான மனம். அந்த ஞான மனம் எப்படி இருக்குன்றதையும் கோவில தான் கத்துருவாங்க, சிவபெருமான்ட்ட தான் கத்துருவாங்க. எப்படி? எல்லாத்தையும் அரைச்சு அது மேல தடவி மலர்கள் எல்லாம் போட்டு, இப்ப இந்த அகில் சந்தன கோங்கு அப்புறம் நம்முடைய இது வெட்டி வேறு இதெல்லாம் கலந்து ஒரு வாசனையும், நறுமண மலர்கள் 5 மலர்களோட சேர்ந்த வாசனையும், ஆக இந்த 10 நறுமணங்களும் கலந்து ஒரு மனம் வரும் இல்லையா, அந்த மனம் ஞான மனம். அந்த மனம் வெளியில எதுவுமே பண்ணாதப்ப இந்த ஆன்மாக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, மூக்குல வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதாவது இந்த ஆன்மானால அதை இன்ஹேல் பண்ண முடியுதுன்னா ஞானம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப ஞானம் பிறந்துருச்சுன்னு இண்டிகேட் பண்ணணும்னா இந்த விரை சேர் நறுமணம் அந்த ஆன்மாவுக்கு தெரியணும். அதுக்கு தெரிவதற்காகத்தான் செஞ்சாங்க. ஆனா இப்ப என்ன பண்றோம்? எல்லாத்தையும் ஊத்தி கழுவி எடுத்துடுறோம். கோயிலுக்குள்ள போனா என்ன ஸ்மெல் வருது? இப்ப கோவில்ல மாலையும் போடுறது கிடையாது, ஃபுல்லா நகையாலேயே போட்டு ஒரே ஒரு மாலையை போட்டு நின்னா கோயில்ல அவ்வளவு பெரிய நறுமணங்கள் வருவதில்லை. ஞான மனத்தை சொல்லி தருவதில்லை. எது? கோவில்கள் ஞான மனத்தை சொல்லி தருவது. ஆனா திருமறை சொல்லி இருக்கு 8 மலர்கள் என்ன, எப்படி பெருமான். அப்போ வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம வீட்டுல இருந்து இப்படி ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணலாம்? நல்ல ஒரு அம்மியில போட்டு கொஞ்சம் போல என்னென்ன கிடைக்குதோ 5 விதமான நறுமண பொருள்களை போட்டு அரைச்சு 5 விதமான மலர்களையும் நம்ம கையால தொடுக்க முடிஞ்ச தொடுத்து போட்டு சாமி பக்கத்துல உட்காந்து நல்லா ஸ்மெல்ல இன்ஹேல் பண்ணுங்க, தப்பு இல்ல. நீங்க சூடிதான் சாமி கேட்க கூடாது. சாமிக்கு வச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நறுமணம் நம்ம பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? அந்த ஞான மனத்தை உள்ளுக்குள்ள நம்ம கேட்க கேட்க ஞானம் வரும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஞான சுவையை எடுக்க எடுக்க ஞானம் வரும். ஞான ஒளியை கேட்க கேட்க ஞானம் வரும். ஞானம் வந்தா ஞான ஒளி வரும். ஞானம் வந்தா ஞான நறுமணம் வரும். ஞானம் வந்தா ஞான சுவை வரும். ஞானம் வந்தா ஞான ஒளி, ஒளினா லைட், அது வரும். இதெல்லாம் வரும் இல்லையா? ஞானம் வந்தா ஞான ஊறு வரும். ஆனா இது புலன்கள் மூலமா வராம ஞானத்தின் மூலமா வரும்ன்றத செஞ்சு காமிக்கிறதுக்காகத்தான் கோவில் களம் இருக்கு. அதனால இனிமே என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டுல ஞான மனத்தை நீங்க முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சா செஞ்சு பாருங்க. இது என்னுடைய சின்ன அப்ளிகேஷன் தான், இது மேண்டேட்டரி கிடையாது. இது முடிஞ்சா நீங்க இப்படித்தான் செஞ்சு நம்மளை சரி பண்படுத்திருக்காங்க. எங்க? நம்மளுடைய திருமுறை இல்லையா இருக்கட்டும், நம்மளுடைய இன்னைக்கு எந்த கோவில், இன்னைக்கு கோவில கேட்டா ரொம்ப மன வருத்தம் என்னன்னா, சாமி உலா வரும்போது முந்திரி மாலை, கிராம்பு மாலை, பாதாம் பருப்பு மாலை, குங்குமப்பூ மாலை, ஏலக்காய் மாலை எல்லாம். நீங்க ஏலக்காய் மாலை பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு காலத்துல நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ மதுரையில திருக்கல்யாணத்துக்கு மட்டும்தான் ஏலக்காய் மாலை போடுவாங்க, வேற என்னைக்கும் போட மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா நாளும் ஏலக்காய் மாலை தான், எல்லா நாளும் முந்திரி பருப்பு மாலை தான், இந்த மாலை தான். இது சக்தி வழிபாட்டுல இருக்கு. சக்தி வழிபாட்டுல என்னன்னா எதெல்லாம் அம்மா சுபாமா பணம் ரூபா வச்சு கூட மாலை போடுறாங்க. ரூபா வச்சு மாலை. இப்ப இந்த மாலைகள் போடுவதனால ஞானம் பெருகுமான? ஞானம் பெருகாது, ஊனம் தான் பெருகும். ஊனம்னா என்ன? ஓ இதுதான் பெருசு போல, முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும். இது முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் ஸ்மெல்லு தருமா? சாப்பிட வேண்டிய பொருளை எப்படி மாலையா போடுறீங்கன்னு தெரியல. மாலையினாலே நறுமணம் தானே, நறுமணம் தருவதற்காகத்தான மாலை. சாப்பிடுற பொருள் எல்லாம் வாழைக்காய் போடுறது இதெல்லாம் மாலையா? நான் விட்டா கொஞ்ச நாள் கழிச்சு பிரியாணி பொட்டலம் கட்டி பிரியாணி மாலைன்னு போட்டுருவாங்க சாமி. திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு பக்தர் 25 லட்சம் ரூபாய்க்கு மாலை கொடுத்திருந்தாருங்க. முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் மாலை கும்பாபிஷேகத்துக்கு திருச்செந்தூர். அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரேன் நான். ஏன் சொல்ல வரேன்? இருக்கிறத பெருமையா காட்டிக்கிறாரு. இல்ல இது என்ன, அது என்னன்னா அது தேவஸ்தானமும் அனுமதிக்குது பாருங்க.
மாலைனாலே நறுமண மலர். இப்ப நீங்க கிடைக்க முடியாத மலர் இருக்குல்ல, குறிஞ்சி மலர்ல இருந்து மாலையை போடுங்களேன். சொன்னாங்கல்ல 100 மலர்கள் இருக்குல்ல, சங்க இலக்கியத்தில் 100 மலர்கள் சொல்லியிருக்காங்கல்ல. கோங்கு அது பேர் என்ன, நம்ம ஆம்பல், செங்காந்தல், அது இதுன்னு. இப்ப செங்காந்தல்ல இருந்து மாலை போடுங்களேன். செங்காந்தல் பூவெல்லாம் அருகி போயிடுச்சு. செங்காந்தல் பூவே பார்க்க முடியல. நம்ம தமிழ்நாட்டுடைய தேசிய மலர் செங்காந்தல். செங்காந்தல் நந்திய விட்டம் பார்க்க முடியுதா? இப்ப முன்னாடி நந்திய விட்டம் நிறைய பார்க்க முடிஞ்சது. இப்ப நந்திய விட்டம் பார்க்க முடியுதா எங்கேயாச்சும்? நந்திய விட்டம் பூ பார்க்க முடியல. எங்க ஊர்ல நிறைய அருகிருச்சுன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி மலர்கள் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது செஞ்சது, நமக்கும் நல்லது செஞ்சது. அதை மோந்து பாக்குறப்போ ஞானமும் நமக்கு கிடைச்சது. எல்லாமே பலனுடையதான் இருந்தது. இப்போ அதை விட்டுட்டு நான் வந்து முந்திரி மாலை போடுறேன், குங்குமப்பூ மாலை போடுறேன், ஏலக்காய் மாலை போடுறேன், சாம்பார் பாக்கெட் மாலை போடுறேன், புளிக்குழம்பு மாலை போடுறேன்னு போட்டா எங்க போய் முடியும்? இதையும் அனுமதிக்குது. அப்போ இதனால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குமானா மனம் எதைத்தான் நோக்கி போகுது? ஆடம்பரத்தையும் அதிகாரத்தையும் பணத்தையும் நோக்கி போகுது மனம் எல்லாம். ஆனா இந்த விரையார்ந்த விரை என்று சொல்லுகின்ற இந்த மனம் இருக்கு இல்லையா, இந்த மனம் நமக்கு எதை கொடுக்குது? எதை கொடுக்குது? நறுமணத்தை கொடுக்குது. அந்த நறுமணம் கொடுக்குது. அதனால யார் எப்படி வேணா போயிட்டு போறாங்க. நாம தொடங்குவோம். நம்ம சிவலிங்க திருமேனிக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இவ்வளோண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்ல கையாலேயே அத முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி முளைகூடம் தூபம் நல் தீபம் வைப்பின் சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு சைமின் அப்படின்னு சொல்லி நம்ம பொற்சுனை இடிச்சுக்கிட்டே சாமி பொற்சுனை பாடலை செஞ்சுக்கிட்டே நல்லா குழைச்சு என்ன பண்ணோம், அப்படியே எடுத்து பெருமாள் மேல தடை விட்டு ஊத்திர தண்ணி ஊத்தியாங்க. தயவு செய்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேல பெருமானுக்கு பல விதமான நறுமண மலர்கள் போட்டு அகில் சிந்தன தூபம்லாம் ஏற்றி தீபம் ஏற்றி பெருமானா ஒரு நாளாவது வழிபாடு செஞ்சு பாருங்க. நீங்க பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு உங்க அனுபவத்தை சொல்லுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு பெருமானுக்கு அதை பார்த்துட்டு அனுபவம். அப்போ இது ஞானத்தை ஊட்டுகின்ற இடம், ஊனத்தை ஊட்டுகின்ற இடமாக மாறிவிட்டது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சக்தி வழிபாட்டுல செய்யலாம். அன்னை பராசக்திக்கு போடலாம், எல்லா மாலையும் போடலாம். அவளுக்கு வந்து நீங்க வந்து மல்லிகைப்பூ மாலை, அவளுக்கு அப்படி போட்டாலுமே மாலை என்பது உண்ணும் பொருளை மாலையாக போடக்கூடாது. அது நறுமண மலர்கள் தான் மாலை. எப்பயுமே மலர் தான் மாலையே சுவாமிக்கு. அதுதான் ஏற்றம். அதை விட்டுட்டு ஐயா ஒரே ஒரு மருதாணி பூவை வச்சா அவ்வளோ நல்ல மனம் அடிக்குதுங்க. என் பூஜை ரூம் பூரா மருதாணி பூவுங்க. மீனாட்சிக்கு வச்சு ஒரே ஒரு பூ வச்சு அவ்வளோ மனம் அடிக்குங்க. எவ்வளவு மயக்கம் வரும். அதுல உட்காந்து பூஜை பண்ணும் போது, அங்க நமச்சிவாய மந்திரம் சொல்லும் போது, தேவி வழிபாடு செய்யும் போது அதுல கிடைக்கிற மன ஒடுக்கம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. டிஃபரெண்டா இருக்கும் சாமி. அதனால அந்த மாதிரி அப்ப இந்த விரை சேர்னா, இந்த விரைனா இந்த விரை மனத்திற்கு என்ன உண்டு அப்படின்னா, ஞானத்தை அப்படியே புடிச்சு வைக்கிற ஆற்றல் உண்டு. விரை அப்படின்ற மனம். விரைனா நறுமணம்னு சொல்லிட்டா அது என்ன நறுமணம்னு கேட்பீங்க இல்லையா? எல்லா புக்லயும் நறுமணம் தான் போட்டிருக்கு. அடியன் தான் விரைக்கு என்னென்ன பொருள் சேர்த்து அது விரை என்ற நறுமணத்தை வரும் அப்படின்னா, மொத்தம் 10 நறுமணம் வரணும் விரையில. 5 நறுமணம் இந்த வாசனை திரவியங்கள்ல இருந்து வரணும். 5 நறுமணம் மலர்கள்ல இருந்து வரணும். மலர் நறுமணமும் வாசனை நறுமணமும் இந்த 10 நறுமணங்களும் சேர்ந்து வருகின்ற நறுமணத்திற்கு விரைன்னு பேரு. இறைவனுடைய திருவடி எப்பயுமே விரை சேர்ந்தது போலவே மனம் கமலுமா. அப்பேற்பட்ட விரை சேர் சரணம். சரணம்னா திருவடி. விகிர்தா போற்றி. விகிர்தன் என்னது? விகிர்தன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கிறவன். இறைவனுடைய திருவடி, விரை சேர்ந்த திருவடி, மாறிக்கொண்டே இருக்கின்ற திருவடியை வைத்திருக்கக்கூடிய பெருமான். ஏன் அவன் திருவடி என்னவா இருக்கும்? ஒரு சில சமயம் அடியார்களா இருக்கும், ஒரு சில சமயம் பெருமானா இருக்கும், ஒரு சில சமயம் நமச்சிவாய மந்திரமா இருக்கும், ஒரு சில சமயம் வேலா இருக்கும், ஒரு சில சமயம் இறைவனுடைய அன்னை பராசக்தியா இருப்பாங்க. இப்படி இறைவனுடைய திருவடி பல விதங்களில் விரை சேர்கின்ற அளவுல நறுமணமாக இருக்கின்றது. சிவபெருமான் சுடுகாட்டு சாம்பலை பூசி உட்கார்ந்து இருந்தாலும் அவன் திருவடியில என்ன மனம்தான் வருமா? என்ன மனம்தான் வருமா? திருநீற்று மனம் வரும். இல்ல, திருவடியில விரை சேர் மனம் தான் வரும்.
ஞான மனம், அதாவது விரை சேர் மனம். இந்த விரை சேர் மனத்தை பெருமான் தன்னுடைய திருவடியில வச்சிருக்கா அப்படிங்கிறதான் இன்னைக்கு அடியன் சொல்ல வந்தேன். இந்த வகையில நாம் இன்றைய தினம் ஒரு வரிதான் பார்த்திருக்கோம், மன்னிக்கிறோம். விரை சேர் சரண விகிர்தா போற்றி அது ஒன்றுதான் பார்த்து அம்மா. விரை சேர் சரண விகிர்தான்ற ஒரு வழிதான் பார்த்திருக்கோம். ஆனா பல விஷயங்களை சிந்திச்சிருக்கோம். இன்னைக்கு நிறைய விஷயங்களை என்னென்ன தேவையான விஷயங்கள் எல்லாம் சிந்திச்சிருக்கோம். நாம அந்த அந்த வகையில அடியன் நீங்க விரை சேர அனுபவிங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அனுபவிங்க. இப்போ நாம இந்த இந்த பொருட்கள்லாம் வாங்க வாங்க அந்த பொருட்களுடைய உற்பத்தி அதிகமாகும். இப்ப இந்த அகில், சந்தனம் அதெல்லாம் அதிகமாக அப்ப அந்த பொருட்களை உற்பத்தி செய்ய இந்த நாடு நல்லாதான் இருக்கும், பச்சை பசையில் தான் இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, விரையில சேர்க்கிற 10 பொருளும் இயற்கை பொருள் தான். அந்த இயற்கையை நம்ம பாதுகாக்கணுங்கிறது இது இன்டைரக்டா இதுல சொல்லப்படுது. ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு மரம் பாதுகாக்கப்படுது, ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு குளம் பாதுகாக்கப்படுது, ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு நிலம் பாதுகாக்கப்படுது. அப்ப நிலமும் நீரும் மரமும் நமக்கு பாதுகாக்கணுங்கிறத ஒவ்வொரு கோவிலும் சொல்லுது. அதான் ஒவ்வொரு கோவிலுக்கும் தல விருட்சமும், அது இருக்கக்கூடிய தல புராணமும், அது இருக்கக்கூடிய அந்த தல தீர்த்தமும், அதனுடைய எல்லா விஷயங்களும் நமக்கு அது சொல்லுது. அதனால நாம இதெல்லாம் சேர்த்து பண்ணணும். சாந்தி அம்மா தான் சொல்ல வரீங்களாமா சுவாமி? சொல்ல வரீங்களா சாமி? இல்ல சாமி, போன் ஏதோ தகராறு பண்ணுது. சரி சரி, பரவாயில்ல. சரிங்க. ஆக விரை சேர் அந்த நறுமணத்தை நாம் கண்டிப்பா அனுபவிக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க அதெல்லாம் செய்யுங்க. மலர்களை மலரா பெருமானுக்கு வழிபாடு போடுங்க. அவனுக்கு இது இல்ல, அதெல்லாம் சும்மா காஸ்மெட்டிக் இல்ல, பிளாஸ்டிக் மாலை அதெல்லாம் போட. 2 மாலை போட்டாலும் வெறும் அருகம்புல் சாப்பிட்டா கூட எனக்கு சந்தோஷத்தான் படுத்துறோம். அதனால அந்த ஆர்டிபிஷியலே இல்லாம ராவா பெருமான் அப்படியே வழிபாடு செய்யுங்க. எல்லாரும் அந்த வாரம் வாய்ப்பு இருந்தா முடிஞ்சா அந்த விரை சேர் மனத்தெல்லாம் செய்ய முடிஞ்சா செஞ்சுட்டு அந்த அனுபவத்தோட அடியார்கள் வாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்தேன், மறந்து போயிடுச்சு. என்ன டாஸ்க் கொடுத்தோம்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அது ஒண்ணு டாஸ்க். இன்னைக்குள்ள டாஸ்க், போன வாரத்துக்குரிய டாஸ்க். இன்னைக்குரிய டாஸ்க் என்ன? நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். நம்மளுடைய வெளியில போனா பர்ஸ் எடுத்துட்டு போறோம்ல, அது போல எப்பயுமே ஜபமாலை நமக்குள்ள இருக்கணும். எப்பயுமே கையில பிடிச்சுக்கணும். நீங்க ஜபமாலை மட்டும் கையில பிடிச்சு பாருங்களேன், அதுல இருக்கிற சந்தோஷம், அதுல இருக்கக்கூடிய ஆனந்தம், நம்ம கூட பெருமான் இருப்பது போல அந்த உணர்வு நீங்க அவ்வளவு அருமையா இருக்கு. ஜபமாலை கையில தொடும் போதெல்லாம் அப்படி அவ்வளவு ஆசை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எங்க வேணாலும் தவம் செய்யுங்க. உங்களை யாரும் எதுவும் சொல்ல போறதில்ல. எங்க வேணாலும் உங்க எல்லாரும் பார்த்து பொறாம பண்ண, ஐயோ எங்க பார்த்தாலும் நான் எழுதிட்டு இருக்கேன் வந்துடும். எங்க பார்த்தாலும் யாரும் பொறாமப்படுற மாதிரி சிவபூசை பண்ணுங்க, தப்பு இல்லை. நானும் சிவபூசை பண்றேன், எல்லாரும் வரட்டும். கோவில்ல போயிட்டு உட்காந்து வடம் கண்டிப்பா அங்க உட்காந்து சபமாலைய வைத்து ஒரு ஓரமா உட்காந்து, அந்த காலத்துல கோவில்ல உட்காரணும்னு சொல்லுவாங்கல்ல, உட்கார சொல்றது எதுக்காக? செபம் பண்றதுக்காக. கோவில்ல கொஞ்ச நேரமாவது உட்காரணும்னு சொல்லுவாங்க, பாத்துறீங்களா? எதுக்காக? கொண்டு வந்த தேங்காயை உடைச்சு திங்கிறதுக்கா? வாழைப்பழத்தை உரிச்சு தின்னு அப்படி எதுக்கு அப்படி போட்டு அதனால நம்ம சிவன் இல்லைங்களா அவரு, அதனால நம்ம உட்கார்ந்துட்டு வரணும், நம்ம பின்னாடி வந்துடக்கூடாதுன்னு பயமுறுத்தி விட்டுடுவாங்க. உட்காரா வச்சுட்டா சிவன் பின்னாடி, சிவன் நம்ம கூட வரமாட்டானான்னு நம்ம எல்லாம் யோசிக்கிறோம். எப்படிலாம் பயமுறுத்துறாங்க பாருங்க. தப்பா சொல்லு. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கண்டிப்பா திருக்கோயில்ல அமர்ந்து எல்லாரும் 4-5 அடியார்களை உட்காந்து கண்களை மூடி ஒரு இடத்துல உட்காந்து சிவலிங்கத்துல ஏதோ ஒரு மரம் ஒரு இடத்துல உட்காந்து எல்லாரும் உட்காந்து கைகளை உயர்த்தி நமச்சிவாய மந்திரத்தை உரு போடுங்க. கையில உள்ள சபமாலைய உரு போடுங்க. கண்டிப்பா அடுத்த தடவை வர்ற பக்கத்துல இன்னொரு 10 பேர் ஊர் போட்டுட்டு இருப்பாங்க, இந்த இடத்துல செஞ்சா ஏதோ வருது போல அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நீங்க மத்தவங்களுக்கு சோப்பூசை செய்யறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நீங்க எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற செய்தியை சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்றேன். யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல நம்மளுடைய நிறைவு செய்ய போறோம். அதனால எல்லாரும் இருந்து கேட்டு போயிடலாம். நமச்சிவாய். நிறைவு செய்யும் முகமாக அம்மா வாழ்த்து பாடல். நமச்சிவாய். நான் ஒரு நிமிஷம் ஒரு பாட்டு பாடணும். ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாம்மா பாடுங்க அம்மா. என்ன பாடுங்க சுவாமி? நீங்க இன்னைக்கு ஜபமாலை பத்தி சொன்னோன்னே திருப்புகழ்ல ஒரு லைன்ல ஜபமாலை வரும். அதனால அந்த நிந்தை பட்டு உணலாதே
அறியாத வஞ்சரே குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைத்தருள் பெறுவேனோ இவமாமுதந்தனுக்கு இளையோனே இவமான் மடந்தை உத்தமி பாலா ஜெபமாலை தந்த சர்க்குருநாதா ஜெபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன் கூடி பெருமாளே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைத்தருள் பெறுவேனோ திரு ஆவினன் கூடி பெருமாளே. நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. அருமை அருமை. ஜபமாலை தந்த குருநாதன் நமக்கு கையிலேயும் ஜபமாலை கிடைச்சிருச்சு, நம்ம கையிலையும் ஜபமாலை கிடைச்சிருச்சு. நமக்கும் குருநாதர் வந்துட்டாரு. தைரியமா இனிமே அடுத்த அமர் வரும்போது முடிஞ்சா கையில ஜபமாலை ஒரு 5 நிமிஷம் நம்ம காமிச்சுட்டு எல்லாம் ஜபமாலை வச்சிருக்கோம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வழக்கம்போல அது ஓரமா வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கணும். அதுக்காக ஆனந்து நம்ம சாமியாரா ஆக்கி விட்டுருவோம் போலயே அப்படி நினைச்சாதீங்க. இது நம்மளுடைய உடைமை, இது நம்மளுடைய உடைமை தான், இது நம்ம செய்ய வேண்டிய கடமையும் கூட அப்படிங்கிறத எல்லாரும் புரிந்துக்கோங்க. ஆமா, வாழ்த்து பாடல் சுவாமி, வாழ்த்து பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அணித்தடியார் திருவடி தாமரை சென்னி மேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சரி, நன்றிங்கம்மா. அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள், நிறைய எழுத்து பேசக்கூடாது, ரொம்ப நிதானமா 2-3 வரிகள் எடுத்தலாம். எவருக்கேனும் ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும், இல்ல கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். இல்ல உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்க பதிவு செய்யலாம். 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. நீங்க கரம் ஏத்தனேன்னா உங்களுக்கு வாய்ப்பு தரலாம். ஐயா, நம்ம கேதார்நாத் போயிருந்தோங்க ஐயா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பனி மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுல நாங்க கோவில் உள்ள நுழையிறோம். அந்த விபூதி மனம் அப்படி ரொம்ப மூக்கையே ஒரு மாதிரி, அந்த அளவுக்கு ரொம்ப சொல்லவே முடியாது அந்த நறுமணத்தை. அதே மாதிரி நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இன்னைக்கும் நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா அந்த வாசனை நல்லா மறக்கவே முடியாதுங்க ஐயா. அதெல்லாம் உணரணும் ஐயா, அதெல்லாம் உணரணும். என்ன இருந்தாலும் அந்த வாசனை அப்பதான் நம்ம தெரியுது, சிவனையே நம்ம போய் கிட்ட சேர்ந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்தியே வருது. மயிலாப்பூர் வந்து அடியன் சென்னையில போன உடனே 2007 வந்து போனேன். 2007 சென்னையில எனக்கு வேலை கிடைச்சது, மயிலாப்பூர்ல தான் வேலை கிடைச்சது. அதனால தினம் சாயங்காலம் மயிலாப்பூர் தான். இங்க எப்படி மதுரை இருந்தா எப்படி தினம் மீனாட்சி கோயிலுக்கு போயிடும், முழுவதுமாக அடியன் வந்து மயிலாப்பூர்ல தான் கிடப்ப. கபாலீஸ்வரர் தான். அம்மா சொன்ன மாதிரி அது உள்ள போயிட்டோம்னா அப்படியே ஒரு வச்சாலே போதும், கோயில் உள்ள காலை வச்சாலே அந்த மனசு அப்படி ஒரு இது வாசனையா இருக்கும். இன்னொரு பேசலாம், வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியவர்கள். ஐயா, நீங்க சொன்னீங்க இல்லைங்க, அடியான் இல்லத்துல பாத்தீங்கன்னா முதல்ல போனா வாசப்படிக்கு முன்னாடி நந்தியா வெட்டதாங்க இருக்கும். அவங்க பாத்துருப்பாங்க, நம்ம அம்மா எல்லாம் வந்திருப்பாங்க, பாத்துருப்பாங்க. எங்க வீட்டுல மகாவில்வம், சாதா வில்வம், நித்தியமல்லி, குண்டுமல்லி, செம்பருத்தி, எல்லா இது பவழமல்லி. அவசியம் வாருங்கள் ஐயா. எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்காவது நாங்க வந்து என்ன சொல்றது, அந்த மகாவில்வம் கண்ணு எல்லாருக்கும் 30 பேருக்கு கொடுத்துருக்கோங்கய்யா. அந்த மாதிரி வக்கீல் கண்ணு வர இப்ப கூட ஒரு 3 கண்ணு எடுத்து வச்சிருக்கிறோம்.
ஒரு கண்ணுடைய விலைன்னு கேட்டீங்கன்னா நாங்க பயந்தங்கய்யா அப்பெல்லாம் வாங்கக்குள்ள. ஆனா எங்களுக்கு ஒருத்தர் அன்பர் தான் கொடுத்தாரு. இன்னைக்கு பல வீடுகள்ல பல கோயில்கள்ல இன்னைக்கு அந்த மகாவில்வம் இருக்குங்க. அந்த அளவுக்கு சிறப்பா நம்ம வீட்டுல இருக்கு. பெருமாளுக்கு தேவையானது மட்டும்தான் நாங்க எல்லாம் வழிபாட்டுக்கு வச்சிருக்கிறோங்கய்யா. முதல்ல பாரிஜாதமும் இருந்தது. பாரிஜாதம் மரமா ஆயிப்போச்சுன்றதுனால அது என்ன ஆயிப்போச்சு, இடம் அடிச்சிச்சுன்னு சொல்றதுனால எடுத்துட்டோம். இல்லைன்னா எல்லா வகையான மலர்களும் நம்ம வீட்டுல இருக்குதுங்கய்யா. சாமிக்கு தேவையானதெல்லாம் இருக்கு. சிவாய். அப்புறம் நீங்க சந்தனம் சொன்னீங்க இல்லையா, இப்ப உண்மையால சந்தனம் வந்து இப்ப உண்மையான ஒரிஜினல் கிடைக்கலங்கய்யா. வாசனையோட காதி கிராஃப்ட் போலாம் சாமி. காதி கிராஃப்ட் போனீங்கன்னா சந்தனம் அறுத்த தூள் இருக்குல்ல, அது ரொம்ப புனிதம், அப்படியே சுத்தமா கிடைக்குது. நான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி காதி கிராஃப்ட்ல சந்தன கட்டை விற்கிறாங்க. ஆனா அதை ஊற வச்சு நீங்க இவ்வளோண்டு சந்தனம் எடுக்கிறதுக்குள்ளேயே அப்படியே போயிடும். 2.5 மணி நேரம் தேய்ச்சா மட்டும்தான் இவ்வளோண்டு சந்தனம் வரும். அதனால காதி கிராஃப்ட் போனீங்கன்னா உங்களுக்கு சந்தனம் ஒரிஜினல் சந்தனம் கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல சந்தனம் தூளுமே கிடைக்குது. அதனால அந்த தூளை வச்சு லேசா அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்படும். அதுவுமே பண்ணிக்கலாம். அதனால சந்தனம் வந்து காதி கிராஃப்ட் போய் வாங்கிக்கலாம், அங்க வாங்கிக்கலாம். நன்றிங்க. ஊர்லயே அந்த பூ எல்லார் வீட்லயும் இருக்குதுங்கம்மா. ஊர்ல அந்த பூச்செடி எல்லார் வீட்லயும் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லது. அம்மா சரஸ்வதி அம்மா பூங்குணம்ன்றாலே பூங்குணம் தாங்கய்யா. பூவாலே கட்டி திருவதியில வந்து இங்க இருந்துதான் பூ எடுத்துட்டு போனாங்களாம். திருவதியார் வந்து அங்க பூ தொடுத்துதான் மாலை போட்டிருந்தாலும் இந்த ஊர்ல இருந்துதான் சாமிக்கு திருவதி கோயிலுக்கு பூ போகுமா. ஒரு காலத்துல பூந்தோட்டமா இருந்துதான், பூங்குணமா இருந்துதான் அந்த ஊரு. அதனாலதான் பூங்குணம்னு பேர் வச்சிருக்காங்கய்யா. சிவசிவா. சொல்லுங்க அம்மா. ஐயா இந்த போற்றி திருஅகவல் படிக்கிறதன் பயனுங்க ஐயா. நான் இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அனுபவிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறேங்க ஐயா. அந்த வகுப்புல திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லங்க ஐயா ஒரு சின்ன எண்ணெய் தட்டி விட்டுதுன்னு எனக்கு தெரியலைங்க ஐயா. 10 அடி தள்ளி போய் அப்படியே குப்பர் அடிச்சு கொடுத்தங்க ஐயா. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாம் ஒடியாந்து வந்து என்னை இது பண்ணாங்க ஐயா. கையில ஒரு கண்ணாடி வளையலும் கூட உடையிலங்க, ஒரு பஞ்சு மெத்த மேல விழுந்த மாதிரி நான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறேங்க ஐயா. உண்மையிலும் இல்லைன்னு நான் இந்நேரம் ஆஸ்பத்திரியில தாங்க ஐயா இருக்கணும். அந்த அளவுக்கு காப்பாத்தி வந்து இந்த வகுப்பு கேட்க வச்சிருக்கிறேன்னு எம்பெருமானுக்கு எவ்வளவு பெரிய கருணைன்னு என்னால சொல்லவே வார்த்தை இல்லைங்க ஐயா. சரஸ்வதி அம்மா கண்டிப்பா பெருமான் கூடவே இருக்காருங்க சுவாமி. இந்து மட்டும் நிறைய எனக்கு அந்த நாமாவளி ஓடிட்டே இருக்குங்க ஐயா. சிவாய நம்ம மனசுக்குள்ள அது எந்த நேரமே எனக்கு நிக்காதுங்க ஐயா. எந்த ஒரு அடி எடுத்து வச்சாலும் அவர் பேரை சொல்லி தேங்காய் எடுத்து வைக்கிறது. இன்னைக்கு ஒரு கைய காலு ஒரு அடி இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லாம அப்படியே ஒரு பஞ்சு மெத்த மேல விழுந்தா எப்படி நம்மளுக்கு இருக்குமோ அந்த மாதிரி உணர்ந்து வந்து இப்ப உட்காந்து இருக்கிறேன். நல்லா இருப்பீங்க. எந்த குறையும் இல்லாம சிறப்பா இருப்பீங்க. நன்றிங்க சுவாமி. நன்றி. நல்ல ஆசுவாசப்படுத்தீங்க. நன்றிங்க சுவாமி. குகப்பிரியா அம்மா பேசுங்க. அம்மாவோட நிறைய விஷயம். குகப்பிரியா அம்மா. ஐயா நானு 26ஆம் தேதி கபாலீஸ்வரர் கோயில் போனேன்யா. உண்மையிலே அந்த கோயிலை நான் பார்த்ததும் கிடையாது. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் நேர்ந்து இருந்தேன். எனக்கு கால் ஒடிஞ்சு அப்ப அவரை நினைச்சுக்கிட்டு வேண்டி இருந்தேன், உன்னை வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு. ஆனா 2 வருஷமா எனக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சென்னைக்கு போயிருந்தப்ப பிரேமாமாட்ட கூட கேட்டேன். அப்ப அவங்க நம்ம சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கிறதுனால என்னால அவங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியாது அப்படின்னு. சரி நான் நம்பி போனேன் கபாலிய. எனக்கு வேற யாரும் என் கூட வரல, அவர் மட்டுமே தான் வந்தாரு. அவ்வளவு கூட்டையா, ஒரு இடி கூட வாங்கல. அப்படியே சொகுசா என்னைய கூட்டு போய் பிள்ளையார்ட்டு தான் நின்னு கும்பிட்டேன். முருகன்கிட்ட முன்னால கூட்டு போய் ஒரு அம்மா ஒரு பெரிய ரோஜா பூ மாலையை கொடுத்து முருகனுக்கு சாத்துங்க. ஏம்மா நீங்களே கொடுக்க வேண்டியது ஏன்ட்ட கொடுக்கீங்க அப்படின்னு. இல்லம்மா நீங்க கொடுங்க அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் மாலையை கொடுத்து முருகன் கிட்ட சாத்திட்டு வெளியே வர்றேன். எனக்கு அடுத்து சிவன் எங்க இருக்காரு எதுவுமே தெரியாது. ஒரு அம்மாட்ட கேட்க, இங்க யார பாக்கணும் அப்படின்னு. நீங்க அப்படின்னாங்க. நான் இந்த கோயிலுக்கு புதுசு, வாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அவங்க பின்னால போனேன். ஆனா அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க போகவும் ராஜ மரியாதையோட என்னை உள்ளேயே விட்டுட்டாங்க. உள்ள போய் அப்படியே அம்பாள் பக்கத்துல நின்னு எனக்கு ஒண்ணுமே கேட்கணும்னு தோணலையா. உண்மையிலே சொல்றேன், எதுவுமே கேட்கணும்னு தோணல. அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீரா வடியுது. ஆனா அதுக்கப்புறம் அம்மாவை பார்த்துட்டு இங்கிட்டு வெளியே வர்ற ஐயா கிட்ட கூட்டு போறாங்க.
கூட்டு போய் கரெக்டா நாங்க போய் உள்ள போறோம், அபிஷேகம் பால் அபிஷேகத்துல இருந்து அப்படியே உட்கார்ந்துட்டு எனக்கு என்ன செய்யன்னே தெரியல. இவ்வளவு ஒரு தரிசனம், இவ்வளவு சீக்கிரமா, இவ்வளவு ஒரு இடிபடாம. அதான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு கோயில்ல கூட்டத்தப்ப ஒரு இடி கூட என் மேல படல. அவ்வளவு இதா பார்த்து அபிஷேகமா எல்லா அபிஷேகம் பார்த்துட்டு எனக்கு வில்வ மாலை கொடுத்தாரு. எனக்கு அழுகையே வந்துருச்சு. வெளியே வந்துட்டு அப்படி அழுகுறேன். அவங்க வெளியே வந்த பிறகுதான் தெரியும் நான் என் கூட வந்து ஐஜியோட பொண்டாட்டி அப்படின்னு. நான் யதார்த்தமா எம்மா நான் யார பாக்கணும்னு கேட்டது ஒரு வார்த்தை தான். ரொம்ப அப்படியே கண் கலங்கி உண்மையிலே கபாலியோட கருணை இருக்கு அப்படின்னு ரொம்ப உணர்ந்து அவரை நம்பி போனதுக்கு கபாலி அவ்வளவு இருந்தா. நீ வந்தேல, என்ன 2 வருஷமா நினைச்சுட்டே இருந்த, உனக்கு நான் காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்வ மாலை முருகிட்ட ரோஜா பூ மாலை வரவும் எனக்கு ரொம்ப அழுதுட்டேயா. சூரசம்ஹார நிகழ்ச்சி நான் இந்த நிகழ்ச்சியை கேட்க முடியல. ஆனா இவ்வளவு தூரம் அந்த கோயில் போயிட்டு வந்தது எனக்கு அவ்வளவு ஒரு மன நிறைவா இருந்தது. அருமை அருமை. அவ்வளவுதான் சாமி. இதுதான் பெருமான் கொடுக்கிற பெரிய ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள தேக்கி அவனை வந்து நம்ம அருள் செய்துக்கணும், அவனுடைய அருளை பெற்றுக்கணும். சரஸ்வதி அம்மா வருத்தப்படாதீங்க, பெருமான் கூடவே இருக்காரு. அமிர்தாமா எல்லா அடியார்களுக்கும் சரி, நம்ம அடியனுடைய பெரிய ஐஸ்வர்யம். மயிலாப்பூர் தான் சாமி, நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மயிலாப்பூர் தான். எப்பவுமே அப்பத்துல இருந்து தான் எங்களுக்கு அருள் புரியறதே. சைதாப்பேட்டையில ஐஸ்வர்யா அம்மா ஏதோ சொல்ல வந்தாங்க. ஐஸ்வர்யா அம்மா சுவாமி. சார், இந்த ருத்ராட்சம்ங்கிறது வந்து சிவனுக்கு உண்டானது, ஸ்படிகம்ங்கிறது வந்து அதுவும் சிவனுக்கு உண்டானது தானா? ஆமா, ஆனா ஜெபமாலை ருத்ராட்சத்துல தான் இருக்கணும். ஜெபமாலை இல்ல நான் கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்கேன், ஸ்படிகத்துல ஒரு ருத்ராட்சம் டாலர் வச்சிருக்கிற மாதிரி ஒரு செயின் போட்டு இருக்கேன். லேடிஸ் அது போட்டுக்கலாமா? போடலாம். பெருமான் சாமி ஒரு பாதி அம்பாள் தான் இருக்காரு, அம்பாள் தான் இருக்கா. சிவனுடைய ஒரு பாதியில அம்பாள் தான் இருக்கா. அவன் என்ன போட்டாலும் அவன் போட்டுக்கிறான். அதனால பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிற பேதமை சைவத்துல கிடையாது. சைவத்துல கிடையவே கிடையாது. இந்த ஸ்படிகத்துக்கும் ருத்ராட்சத்துக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கா? எப்படி அது அதனுடைய தத்துவம் என்ன சார்? இது இல்ல, ஸ்படிகம் என்பது அப்படி என்னன்னா, ஸ்படிகம் என்பது அது அது வழிபாட்டுக்குரியது இல்ல, அது யோகத்துக்கு சும்மா போட்டு அது நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை சரிப்படுத்துன்றதுக்காக உடல்நிலைக்காக போடக்கூடிய ஒரு விஷயம். ஸ்படிகம் வந்து நம்ம வந்து இது ருத்ராட்சம் இது ஜபத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம்னா, ருத்ராட்சம் ஜபத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்படிக மாலையும் போட்டுக்கிறது ஒரு மரபு தான். அது வட இந்தியர்களுடைய மரபு, நம்ம மரபு இல்லை. ஏன்னா வட இந்தியாவில் ரொம்ப கூலா இருக்கும், அது ஹீட் பண்ணும் உடம்பு. அதனால அந்த ஸ்படிகம் போட்டுப்பாங்க. சமநிலைப்படுத்தும் தன்னுடைய உடல்நிலைய, உடல் உஷ்ணத்தை சமநிலைப்படுத்துறதுனால யோகத்துக்கு எளிமையா போக முடியும். அதனால ஸ்படிக மாலை வந்து யோகிகள் அணியக்கூடிய மாலை. அதனால அது யாரு வேணாலும் போட்டுக்கலாம். அடியன் பலகாலம் ஸ்படிகம் போட்டிருந்தேன். ஒரு இடையிலதான் அது நான் போட்ட ஸ்படிகம் அப்படியே கரையிற ஸ்படிகம், அது கொஞ்சம் சும்மா கரைஞ்சிருச்சு. அது மாதிரி ஒரு ஸ்படிகம் போட்டு. அதனால அடியார்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்படிகம் வந்து இத்தனை எண்ணிக்கை தான் போடணும் கணக்கு இருக்கா எப்படி சார்? அதுவும் 51? ஆமா 51. அதுதான் 51 போட்டுக்கலாம். 108 போட மாட்டாங்க. மேக்சிமம் 108 ஜபத்துக்காக மட்டும் வச்சுக்குவாங்க. 51 மணி உள்ளது போட்டுக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க பண்ணிக்கலாம். நல்லது நல்லது. 54 மணி போட்டுக்குவாங்க. அதனால கவர் இல்லை சாமி. என்ன சாமி? ஐயா, ஜெபம் பண்ற மாலைய கழுத்துல போடலாங்களா? போடலாம். ஜபமாலை கழுத்துலதான் போட்டுக்கணும். திடீர் தோன்றப்பெல்லாம் எடுத்து ஜபம் பண்ணிக்கலாம். ஜபமாலை கழுத்துல போட்டுக்கலாம், கையிலையும் போட்டுக்கலாம். காமநாடி கையிலையும் போட்டுக்கலாம். அது நம்ம தேவைப்பட்ட உடனே கழட்டி நம்ம வந்து உடனே அதை வந்து ஜபம் பண்ணிக்கலாம். அதனால தவறு இல்லை. ஜபமாலை கழுத்துல கண்டிப்பா அணியலாம், தவறு இல்லை. ஐயா சாமி, ஜபமாலை வந்து தெரியற மாதிரி உருட்டலாம்னு சொன்னீங்க. ஆனா அந்த மந்திரம் வந்து மந்திர தீட்சை வாங்கினது வந்து வெளியில தெரியக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. ஆமா, நீங்க ஏன் சொல்றீங்க? உங்களை யார் சொல்ல சொன்னா? நான் ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க மந்திர ஜபத்தை நீங்க வந்து நீங்க மனசுக்குள்ளேயே சொல்லலாம் இல்லையா? தவறு இல்லையா? தவறு இல்லை இல்லையா? நீங்க அப்படியே சொல்லிக்கலாம். சரிங்க, நன்றி. மந்திர உபதேசம் பெற்றதை நீங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. அது நமச்சிவாய மந்திரமா இருந்தா கேட்கற மாதிரி சொல்லலாம். இல்லாட்டி நம்ம வந்து என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், இந்த ஜபமாலை வந்து எத்தனை வயசுக்கு மேலதான் போடணும்?
அந்த மெனோபாஸ் இருக்கிறவங்க எல்லாம் போடக்கூடாதுங்கிற கட்டாயம்லாம் இருக்கா? எப்படி சார் அது? இல்ல 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 அதுதான் சொல்றேன். நாம இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம சிவபெருமான வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதனால அது எந்த தடையும் இல்ல. உடல் ரீதியான எந்த தீட்டுகளும் என்னைக்குமே சிவபெருமானுக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல வந்து பெண்களுக்குரிய அந்த நாட்கள்ல அவங்கள வந்து அலைய வைக்க வேணாம், கோவிலுக்குள்ள போய் அவங்கள வந்து அதுக்கான விஷயங்களுக்குள்ள மாட்டிக்கொள்ள வேணான்றதுக்காகத்தான் அவர்களை வந்து அமைதியா இருக்க சொன்னாங்க தவிர மற்றபடி அவர்கள் எப்பொழுதுமே வழிபாடு செய்யலாம், திருநீர் எப்பொழுதுமே இடலாம், ஜபம் எப்பொழுதுமே செய்யலாம். அதனால அன்னை பராசக்தியினுடைய வடிவம் தான் நீங்கள். அதனால அவ வேற இல்ல, நீங்க வேற இல்லை. அவளுக்கு ஒரு நியதி, உங்களுக்கு ஒரு நீதியா? அவ எல்லாத்துக்கும் சமமானவள் தானே. அதனால உங்களுக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பா வழிபாடு செய்யலாம், முழு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்றேன். சுவாமி திருச்சிற்றம்பலம். ஆறு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குங்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாருந்தார் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளைக்கு சனிக்கிழமை அமர்வுகள்ல நம்ம ஐயா பேசுறாங்க. நம்மளுடைய ஐயா முருகாலய முரசு நம்ம ஐயா பேசுறாங்க, அது வந்து கேளுங்க நாளைக்கு 7 மணிக்கு. அது போக நம்ம புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாம் எல்லாரும் மீண்டும் இதே நேரத்துல இதே சமயத்துல சந்திக்கலாம். பெருமானுடைய அருளை பெறலாம். நன்றிங்க சுவாமி. அடியார்கள் வணக்கம் ஐயா, உத்தரவு வாங்கிக்கிறோம்.